நாம் தலைவணங்கி ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பேழையாகிய சபையிலே நீர் எங்களை பத்திரமாய் வைத்து பாதுகாத்து வருவதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, இப்போதும் இந்த ஆராதனை வேளையை உம்முடைய திரு சமூகத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீரே ஆண்டு நடத்தும். ஆண்டவரே, பாடல் வேலை, துதி ஸ்தோத்திரம், உம்முடைய திருவார்த்தை எல்லாவற்றிலையும் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தணுமா வேண்டிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஏற்ற விதமாக ஆராதிக்க எங்கள் ஒவ்வொருக்கு உதவி தாரும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினாலே எங்களை கழுவி சுத்திகரித்து நாங்கள் இன்னும் அதிகமாய் உமக்குள்ளே கனிதந்து வளர எங்கள் ஒவ்வொருக்கு உதவி தாரும். மீட்பரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வேண்டிகளும் பரலோக பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நாம் முதலாவது பாடலாக பாடல் எண் 170 நாம் பாடுவோம். பாடல் எண் 170. நமக்கு நம் வாழ்வில் மட்டும் நல்லவராகவே இருந்து நடத்திய நம்முடைய ஆண்டவரை, அவர் செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி துதித்து இந்த பாடலை எண்ணி எண்ணி துதி செய்வாய் எண்ணில் அடங்காத கிருபைகளுக்கா என்ற பாடலை பாடுவோம். எண்ணி எண்ணி துதி செய்வாய் எண்ணில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே கண்ணின் முன்னே பதறாதே, உன்னை நோக்கும் எதிரி கண்ணின் முன்னே பதறாதே, கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே, கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. எண்ணி எண்ணி துதி செய்வார் யோர்தான் புரண்டு வரும் போல் எண்ணற்ற பாரங்களோ, யோர்தான் புரண்டு வரும் போல் எண்ணற்ற பாரங்களோ, எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச பெண்ணையில், எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில், எண்ணி எண்ணி துதி செய்வார் உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே, உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே, உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நிதியவர், உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நிதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வார் திறந்த வாசல் முன்னே தீவிரம் பிரவேசிப்போ, திறந்த வாசல் முன்னே தீவிரம் பிரவேசிப்போ, ஒரு மனிதனும் கூட்ட மாட்டான் உன் கர்த்தர் முன் செல்வார், ஒரு மனிதனும் கூட்ட மாட்டான் உன் கர்த்தர் முன் செல்வார். எண்ணி எண்ணி துதி செய்வார் மனிதரை ஜனங்களை மன்னவர் தருவாரே,
ஈடாய் கொடுப்போம். ஜீவன் தந்தவர் கேட்கிறாரே, நம் ஜீவனை ஈடாய் கொடுப்போம். ஜீவன் தந்தவர் கேட்கிறாரே, செய்வாய் என்னில் நடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம் புயமே. இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம் புயமே. இன்ப இயேசுவின் நாமமே அல்லேலூயா. நாம் அடுத்ததாக பாடல் எண் 437 பாடலை நாம் பாடுவோம். பாடல் எண் 437. நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவர் கிருபையே, நம் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் அவர் கிருபையே என்று தேவ கிருபையை உயர்த்தி இதை உணர்ந்தவர்களாக இந்த பாடலை பாடுவோம். நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. ஆஹா கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. காலையில் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும், போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும் பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே. பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. ஆஹா கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. அக்கினி நடுவினிலே என்னை எரித்திட நேர்ந்தாலும், தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே. அக்கினி நடுவினிலே என்னை எரித்திட நேர்ந்தாலும், தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே. ஆழியின் நடுவினிலும் சீரிடும் புயலினிலும், ஆழியின் நடுவினிலும் சீரிடும் புயலினிலும் நீர்மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. நீர்மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. ஆஹா கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டனின் கைக்கு விலக்கி காப்பதும் கிருபையே. கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டனின்
கைக்கு விலக்கி காப்பதும் கிருபையே. ஆற்றி தேற்றியே அரவணைத்திடும், ஆற்றி தேற்றியே அரவணைத்திடும் மாபெரும் கிருபையே எங்கள் தேவ கிருபையே. மாபெரும் கிருபையே எங்கள் தேவ கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. ஆஹா கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. அல்லேலூயா. நாம் கடைசியாக மட்டுமாய் நம்மை கிருபை தந்து நமக்காக சிலுவையில் யாவையும் செய்து முடித்த நம்முடைய ஆண்டவர், அவரை நாம் பெற்றிருக்க அவர்தான் நமக்கு எல்லாமே. நீங்கள் தான் நம்ம எல்லாமே. அவர் சித்தம் செய்யணும், அவர் நோக்கத்தை நிறைவேற்றணும். இதுதான் ஒரு உண்மை கிறிஸ்தவனின் வாஞ்சையாகவும் பசியாகவும் இருக்கும். அதை வெளிப்படுத்தும் வண்ணமாய் நீங்கள் தான் என் எல்லாமே, ஏக்கம்தான் எல்லாமே என்ற இந்த பாடலை நம்ம எல்லோரும் உணர்ந்தவள இந்த பாடலை பாடுவோம். எல்லாமே உன் ஏக்கம்தான் எல்லாமே. நீங்கதான் எல்லாமே உன் ஏக்கம்தான் எல்லாமே. சித்தம் செய்யணுமே செய்து முடிக்கணுமே, சித்தம் செய்யணுமே செய்து முடிக்கணுமே. நீங்கதான் எல்லாமே உன் ஏக்கம்தான் எல்லாமே. கரங்களை பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ, கரங்களை பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ. இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீர்தான் ஐயா, இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீர்தான் ஐயா. சித்தம் செய்யணுமே செய்து முடிக்கணுமே, சித்தம் செய்யணுமே செய்து முடிக்கணுமே. நீங்கதான் எல்லாமே உன் ஏக்கம்தான் எல்லாமே. நீங்கதான் எல்லாமே உன் ஏக்கம்தான் எல்லாமே. நீரே புகலிடம் எனது மறைவிடம், நீரே புகலிடம் எனது மறைவிடம். இன்னல்கள் வேதனைகள் மேற்கொள்ள முடியாதையா, இன்னல்கள் வேதனைகள் மேற்கொள்ள முடியாதையா. சித்தம் செய்யணுமே செய்து முடிக்கணுமே, சித்தம் செய்யணுமே செய்து முடிக்கணுமே. நீங்கதான் எல்லாமே உன் ஏக்கம்தான் எல்லாமே. நீங்கதான் எல்லாமே உன் ஏக்கம்தான் எல்லாமே. என் மேல் கண் வைத்து அறிவுரை கூறுகின்றீர், என் மேல் கண் வைத்து அறிவுரை கூறுகின்றீர். நடக்கும் பாதைதனை நாள்தோறும் காட்டுகின்றீர், நடக்கும் பாதைதனை நாள்தோறும் காட்டுகின்றீர். சித்தம் செய்யணுமே செய்து முடிக்கணுமே, சித்தம் செய்யணுமே செய்து முடிக்கணுமே. நீங்கதான் எல்லாமே உன் ஏக்கம்தான் எல்லாமே.
ஹல்லேலூயா. நாம் எல்லோரும் எழுந்திருந்து மட்டும் நம்மை நடத்தி வந்த நம்முடைய ஆண்டவர், அவரே நம் இயக்கமாய் நம் கரம் பிடித்தவர், உண்மையுள்ளவர், முடிவு பரியந்தம் நம்மை நடத்த வல்லவர். நம்மில் நற்கிரியை தொடங்கினவர், அது முடிவு பரியந்தம் கிறிஸ்து ஒரு நாள் வரும் மட்டும் அதை முடிக்க வல்லவராக இருக்கிற உண்மையுள்ள ஆண்டவராய் நம்மோடு மட்டும் இருந்து நம்மை நீதியின் பாதையில் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆலோசனை சொல்லி நம்மை சீர்படுத்தி செவ்வாய்ப்படுத்தி சிச்சித்து இம்மட்டும் நடத்தின நம்முடைய ஆண்டவர், அன்புள்ள ஆண்டவரை எல்லோரும் இதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை உயர்த்தி துதித்து மகிழ்ந்து ஆராதிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் யூ ஃபாதர் ஃபார் யர் குட்னஸ் லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். உங்களுடைய நன்மை கிருபைகளுக்காக நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் எண்ணிலடங்காத நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில் செஞ்சிருக்கிறீங்களே, அதற்காக நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் யூ ஃபாதர். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். உங்களுடைய கிருபைகளுக்காக நன்றி. எங்கள் மத்தியில் நீர் வாசமாக இருக்கிறீரே, அதற்காக நன்றி. உங்களுடைய ரத்தத்தினாலே எங்களை கழுவி எங்களை சுத்திகரித்து அப்பா எங்களை நீதிமான் என்று அப்பா எங்களை மாற்றி இருக்கிறீங்களே, அதற்காக நன்றி. அந்த களத்தில் நிற்க செஞ்சிருக்கிறீங்களே, நன்றி. எங்களுக்கு ஆண்டவரே உங்களுடைய கிருபாசன தண்டை கிட்டி சேரும்படியாக ஆண்டவரே எங்களுக்கு தைரியத்தை தந்திருக்கிறீங்களே, அதற்காக நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் யூ ஃபாதர். தேங்க்யூ லார்ட். இம்மட்டும் எங்கள் மீது கண் வைத்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லி இம்மட்டும் நடத்தின நம்முடைய கிருபைகளுக்காக நன்றி. ஒருபோதும் கைவிடாத நம்முடைய கரத்திற்காக நன்றி. எங்கள் மீது எப்பொழுதும் கண்ணாக இருக்கிறீங்களே, அதற்காக நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ Jesus. Praise you Father. Thank you Lord Jesus. என்மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். என்மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையில் நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார், பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் அவர் பெயரே, என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன். அவர் தூங்குவதும் இல்லை அயர்வதும் இல்லை, என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன். அவர் தூங்குவதும் இல்லை அயர்வதும் இல்லை. நாம் எல்லோரும் சுருக்கும் ஆண்டவர் துதிகளையும் நன்றிகளையும் ஏறெடுப்போம். தேவன் நம்மை ரட்சித்ததுக்கு பிறகு அவர் நம் மெய்ப்பராய், அவர் நம்முடைய ஆண்டவராய் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுடைய ஆளுகையிலே அவரை எஜமானனாய் கொண்டு, அவரை நம் மெய்ப்பராய் கொண்டு, நம் தலைவராய் கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை என்பது அது ஒரு பரலோகமான ஒரு வாழ்க்கை. நாம் ஏதேன் தோட்டத்திலே நாம் பார்க்கும்போது தேவன் ஆதாமையும் ஏவாளையும் படைத்து அவர்களுக்கு எஜமானனாய் அந்த தோட்டத்துக்குள்ளே அவர்களை வைக்கிறார். அந்த தோட்டத்திலே அந்த ஆதாமும் ஏவாளும் அவர்கள் தேவனோடு ஐக்கியம் கொண்டு வாழ்ந்த வாழ்க்கையை பார்க்கும்போது அது மிகவும் அவர்கள் குளிர்ச்சியான நேரத்திலே தேவனோடு உலாவுவது, தேவனோடு இசைந்து நடந்த ஒரு வாழ்க்கை. அப்படி தேவனுடைய ஆள்கையிலே வாழ்கிற வாழ்க்கை என்பது அது மிகவும் ஒரு சந்தோஷமானதும் ஒரு அழகானதும் ஒரு பரலோகம் போன்ற ஒரு அழகான ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு மேலான ஒரு வாழ்க்கையே தேவன் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அந்த ஏதேன் தோட்டத்திலே கொடுத்திருந்தார். ஆனால் அப்படி இருந்த அந்த அவருடைய ஆளுகையிலே அவரை எஜமானனாய் கொண்டு வாழ்ந்து வந்த அந்த ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையிலே அங்கே ஒரு குளறுபடியை அவர்களை கரைப்படுத்தும்படியாக உள்ளே நுழைந்த அந்த சர்ப்பத்தினுடைய பகுதியை நாம் அறிந்திருப்போம். நாம் அதை வேதத்திலே படிக்கும்போது 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 3வது வசனத்திலே, ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோவென்று பயந்திருக்கிறேன். அங்கே ஆதாம் ஏவாள் அவர்கள் தேவனுடைய அந்த அவரை எஜமானனாய் கொண்டு அவருடைய ஆளுகையிலே அவர்கள் பரலோகம் போன்று வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கையிலே இந்த சர்ப்பமானவன் அவன் ஏற்கனவே ஒரு தோற்கடிக்கப்பட்டு அவன் ஒரு வீழ்ச்சியுட்ட ஒரு இடத்திலே இருந்தவன். அவன் ஏற்கனவே கரைப்பட்டு தன்னுடைய அந்த விஷத்தை இந்த ஆதாம் ஏவாளிடத்திலே பாய்ச்சுவதற்காக அவன் தந்திரமாக அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளே அவன் நுழைகிறான். அவன் அப்படி நுழைந்து அந்த ஆதாம் ஏவாள் அவர்கள் தேவனுடைய ஆளுகையிலே அவர்கள்
ஒரு பரலோகம் போன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த வாழ்க்கையிலே அவர்களை எப்படியாயினும் தன்னிடத்தில் இருக்கிற அந்த விஷத்தை பாய்ச்சி விடுவதற்காக அவன் அங்கே நுழைகிறான். அவன் நுழைந்து அங்கே அந்த மனிதர்களிடத்திலே அவன் அந்த விஷத்தை பாய்ச்சி அந்த தேவனுடைய ஆளுகையில் இருந்த அவர்களை அவன் வழிவிலக செய்து அந்த முழு மனுக்குலத்தையும் அப்படிப்பட்ட ஒரு விழுந்த நிலைமைக்கே இந்த சர்ப்பமானவன் அவன் எடுத்து சென்று விட்டான். அப்படிப்பட்ட இருந்த மனுக்குலத்திலிருந்து மீட்டு ரட்சிக்கவே இயேசு அவர் இந்த உலகத்திலே வந்து நம்மை மீட்டு ரட்சித்து அந்த இழந்து போன அந்த தேவனுடைய ஆளுகையிலிருந்து அதை மீண்டும் இழந்து தேடி மீட்டு ரட்சித்து மீண்டுமாக நமக்கு அதை கொடுத்திருக்கிறார். எனவே அந்த தேவனுடைய ஆளுகையிலே நாம் ரட்சிக்கப்பட்டதுக்கு பின்பாக அவரை எஜமானாக வைத்து வாழ்கிற வாழ்க்கை என்பது அந்த ஏதேன் தோட்டத்திலே அவர்கள் சர்ப்பத்தினாலே வஞ்சிக்கப்படுவதற்கு முன்பாக வாழ்ந்த அந்த பரலோகம் போன்ற ஒரு வாழ்க்கையே தேவன் மீண்டுமாக நமக்கு தேடி கண்டுபிடித்து அவர் நம்மிடத்திலே பரிசாக கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கையை பெற்ற நாம் மிக விழிப்பாய் வாழ வேண்டியது நம்முடைய இந்த வேதத்திலே இந்த வசனத்திலே பார்க்கும்போது நாம் எச்சரிப்பாக கொள்ள வேண்டிய ஒரு பகுதி. நாம் அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய அந்த பரலோகம் போன்ற ஆளுகையில் இருக்கிற நம்மை இந்த வசனத்திலே பார்க்கிறது போல சர்ப்பமானது அன்று ஏதேன் தோட்டத்திலே நுழைந்தது போல நம்மையும் அவன் எப்படியாவது தன்னுடைய தந்திரத்தினாலே அவன் வஞ்சித்து அப்படிப்பட்ட நாம் மத்தேயு 6வது அதிகாரம் 24வது வசனத்திலே படிக்கிறது போல 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது என்று இயேசு நம்மிடத்திலே சொல்லுகிறார். நாம் மத்தேயு 6:24 பார்க்கும்போது ஒருவன் 2 எஜமான்களுக்கு அவன் ஊழியம் செய்கிறவனாக அவன் மாறினால் அவனுடைய நிலைமை அவன் ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான் அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான் என்று தேவன் சொல்லுகிறது போல அந்த ஒருவனை பற்றி கொண்டு என்பது ஆங்கிலத்திலே ஒருவனுக்கு அவன் லாயலாக இருந்து ஒருவனுக்கு அவன் உண்மையாக இருந்து இன்னொருவனுக்கு அவன் அசட்டை பண்ணுகிற ஒரு பகுதியாக மாறிவிடும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதுபோல சர்ப்பமானது நம்மை வந்து வஞ்சிக்கிற ஒரு பகுதி என்னவென்றால் அப்படி அவன் தந்திரமாக நுழைந்து தேவனுடைய ஆளுகையிலே தேவனை எஜமானாய் கொண்டிருக்கிற அந்த பகுதியிலே அவன் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய விஷத்தை பாய்ச்சி ஒரு எஜமான் என்று இருந்த இடத்திலே மெல்ல மெல்ல நம்மை 2 எஜமான்களுக்கு நேராக நடத்துகிற ஒரு பகுதிக்கு சென்றடைய செய்து விடுவான். அப்படிப்பட்ட 2 எஜமான் என்று கொண்டிருக்கிற ஒரு மனிதன் என்பவன் அவன் இந்த வசனத்திலே தேவன் எச்சரிக்கிறது போல ஏதாவது ஒரு எஜமானுக்கு அவன் உண்மையாக இருக்கிற அவன் புதிதாக பெறுகிற அந்த வேறொரு எஜமானுக்கு அவன் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய உத்தமத்தை கொண்டு இழக்கிற ஒரு பகுதிக்கு நேராக சென்று விடுவான். அவன் கொஞ்சம் கொஞ்சமாக தேவனுக்குரிய காரியத்தை அவன் அசட்டை செய்கிறவனாக மாறிவிடுவான் என்ற ஒரு பகுதியை தேவன் எச்சரிக்கிறார். நாம் இந்த 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் அந்த 3வது வசனத்திலே பார்க்கும்போது அவன் வஞ்சிக்கிற விதத்தை குறித்து அந்த கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி அதை ஆங்கிலத்திலே சிம்பிளிசிட்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனை மீது வைத்திருக்கிற அந்த ஒரு எளிய அந்த சிம்பிள் டிவோஷனை ஒரே ஒரு எஜமான் என்று தேவன் மீது வைத்திருக்கிற அந்த ஒரே ஒரு பார்வை நாம் இந்த மத்தேயு 6:22 பார்க்கும்போது உன் கண் நல்லதாக இருந்தால் சரீரம் முழுவதுமாய் வெளிச்சமாக இருக்கும் என்று சொல்லுகிற அந்த பகுதியை தேவன் அதை ஒரே கண் என்று ஒரு ஆங்கில வேதாகத்திலே சொல்லுகிறார். அதுபோல ஒரே ஒரு பார்வை எப்போதும் தேவனையே நம் எஜமானனாகிய நம் கர்த்தர் ஒருவரையே நாம் பார்க்கிற ஒரு பார்வை என்ற ஒரு பகுதியிலிருந்து அந்த ஏவாளிடத்திலே தந்திரமாக அந்த சாத்தான் வந்து இந்த பழத்தை புசிக்கக்கூடாது என்று தேவன் சொன்னாரோ என்று தேவன் மீது வைத்திருக்கிற அந்த பார்வையை கொஞ்சம் அவன் தந்திரம் செய்து இந்த பழத்தின் மீது அவன் விலக்கியது போல நம்முடைய அந்த ஒரே பார்வையை நேரான தேவன் மீது வைத்திருக்கிற அந்த பார்வையை அவன் தந்திரம் செய்து விலக்குவது தான் அந்த கிறிஸ்துவனுடைய உண்மையினின்று நம்மை கொஞ்சம் அப்படி வழிவிலகி அந்த ஒரே எஜமானை பார்த்து வாழ்கிற வாழ்க்கையிலிருந்து வேறொரு எஜமானுக்கு நேராக நடத்துகிற அவனுடைய தந்திரம். எனவே அப்படிப்பட்ட ஒரு பகுதிக்கு நேராக நாம் ஒருபோதும் சென்று விடாமல் மிக கவனமாக இருக்க வேண்டுவதே தேவன் நம்மை இந்த வசனங்கள் மூலம் எச்சரிக்கிற ஒரு காரியம். இன்னும் அந்த வசனத்திலே பார்க்கும்போது அவன் செய்கிற அந்த பகுதியெல்லாம் அவன் கெடுக்கிற அந்த பகுதியெல்லாம் வெளிப்படையாக கெடுக்கிற பகுதி என்று இல்லாமல் நாம் அந்த வசனத்திலே உங்கள் மனது கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று என்ன அந்த வஞ்சனை என்பது அதை ஆரம்பிக்கிற பகுதி என்பது நம்முடைய மனதிலே தான் அந்த வஞ்சனையை சர்ப்பமானவன் அவன் தந்திரமாக ஆரம்பிக்க வருவான். ஆதாம் ஏவாளுடைய பகுதியிலே அவர்கள் வெளிப்படையான பாவம் செய்தது என்பது
பின்பான காரியமாக இருந்தாலும் முதலாவது அவன் கிரியை செய்தது அவருடைய மனதிலே தேவன் இப்படி செய்தாரோ என்று அந்த ஒரே எஜமானனாகிய தேவன் மீது கொண்டிருந்த அந்த நம்பிக்கையை, அவர் மீது ஒரு சந்தேகத்தை உருவாக்கும்படியாக அவன் மனதிலே சில கரைகளை, சில விஷத்தை பாய்ச்சி அவர்களை அந்த ஒரே எஜமானிடத்திலிருந்து அவன் வழிவிலகி செல்லுகிறான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் யாராக இருந்தாலும் நம்முடைய மனதிலையும் இப்படிப்பட்ட ஒரு பகுதியை தேவன், அந்த சாத்தான் என்பவன் தேவனை விட்டு வழிவிலகி செல்வதற்கு அவன் செய்துவிட முடியும். வெளியே நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்றும் தாறுமாறு ஏற்படாதது போல தோன்றலாம். ஆனால் நம்முடைய மனதிலே அவன் அநேக கேள்விகளையும், அநேக ஒரு ஆர்கியூமெண்ட் என்ற ஒரு பகுதியையும், அநேக ஒரு தேவனை குறித்த ஒரு கெட்ட ஒரு அவரை குறித்த தவறான ஒரு அவிசுவாசமான எண்ணங்களையும், அநேக சந்தேகங்களையும், சண்டை போடுகிறது போன்ற ஒரு குவாரலிங் என்ற ஒரு சுபாவத்தையும், வெளிப்படையாக ஒன்றும் இல்லாதது போல் இருந்தாலும் நம் ஒவ்வொருவருடைய, என்னையும் சேர்த்து சொல்லுகிறேன், நம் ஒவ்வொருவருடைய மனதிலையும் அவன் விஷத்தை பாய்ச்சி அப்படிப்பட்ட ஒரு வஞ்சனையை அவன் செய்துவிட முடியும். அப்படிப்பட்ட ஒரு பகுதியிலே அவன் கொஞ்சம் கொஞ்சமாய், நாம் கவனமில்லாமல் வெளிப்பட்டவர்களாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாய் அப்படிப்பட்ட ஒரு மனதை நாம் கெடுத்து, அவன் ஒரு நாள் அந்த ஆதாம் ஏவாளிடத்திலே அதை பாவம் கற்பம் தரித்தது போல ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையிலேயும் பாவம் கற்பம் தரித்து, இந்த வசனத்திலே நாம் 2 கொரிந்தியர் 11 அதிகாரத்திலே முந்தின வசனத்திலே படிக்கும்போது பவுல் அந்த மக்களை குறித்து அவர் எப்படிப்பட்ட ஒரு வேதனை கொள்கிறார் என்றால், கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமிக்கப்பட்டிருந்த அந்த மக்களை அவன் வஞ்சித்து, அந்த ஒரே புருஷனுக்கு மனைவியாக இருக்கிற ஒரு கற்புள்ள கன்னியாக இருக்கிற அந்த பகுதியிலிருந்து அவன் கொஞ்சம் கொஞ்சமாய் மனதை பாழ்படுத்தி அவன் இன்னொரு புருஷன் என்ற ஒரு பகுதிக்கு நேராக நடத்துகிற ஒரு வஞ்சனைக்கு நேராக நடத்திவிட முடியும். எனவே நாமும் இப்படிப்பட்ட மனதிலே எழும்புகிற, மனதிலே தந்திரமாக அந்த சர்ப்பமானவன் கொண்டு வந்து நம்முடைய மனதிலே விதைக்க வருகிற அந்த பகுதிக்கு நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நாம் கணவன் மனைவி என்ற உறவிலே கூட இப்படிப்பட்ட ஒருவர் என்ற உறவிலே அவன் இப்படிப்பட்ட சில சந்தேகங்களை விதைத்து அங்கே பிரிவினைக்குரிய ஆவியை அவன் விதைத்து விட முடியும். எனவே பவுல் இந்த இடத்திலே அவர் சொல்லுகிறதைப் போல, நான் இப்படிப்பட்ட பகுதியிலே அவன் உங்களை கெடுத்து விடுவானோ என்று பயந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். முதலாவது பவுல் அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு வஞ்சனை வந்துவிடக்கூடாது என்ற ஒரு பயத்திலே அவர் விலகி வாழ்ந்து, அதே பயத்தை அவர் கிறிஸ்துவுக்கென்று கற்புள்ள கன்னியாக படைக்க வேண்டும் என்று அவர் பேராவல் கொண்டிருக்கிற அந்த சபையின் மக்களும் அவர்களும் வழிவிலகி சென்றுவிடக்கூடாது என்ற ஒரு பயத்தை இந்த இடத்திலே சொல்லுகிறார். எனவே நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு தெய்வ பயத்தை ஒருபோதும் இழந்துவிடக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு அவன் தன்னுடைய வஞ்சனையினாலே உண்மை நின்று நம்மை விலக செய்துவிடக்கூடிய ஒரு பகுதிக்கு நேராக நம்மை நடத்திவிடக்கூடாதே என்ற ஒரு பயத்தை நாம் எப்போதும் கொண்டவர்களாக வாழ வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தெய்வ பயத்தை ஒருபோதும் நாம் இழந்து விடக்கூடாது. 1 பேதுரு 1 அதிகாரம் 13 வசனத்திலே நாம் படிக்கிறது போல, ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையுள்ளவர்களாய் இருங்கள் என்று இந்த வசனத்திலே நாம் படிக்கிறது போல, சர்ப்பமானவன் அவன் நம்மை முதலாவது வஞ்சிக்கிற பகுதி என்பது நம்முடைய மனம். எனவே நம்முடைய மனதிலே நாம் அதன் மனதின் அறையை கட்டிக்கொண்டு ஒருபோதும் நாம் நீதிமொழிகளிலே படிக்கிறது போல, சகல காவலோடும் உங்கள் இருதயத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று தேவன் சொல்லுகிறது போல, எப்போதும் தேவனாகிய ஒரே எஜமான் என்ற அந்த பரலோக வாழ்க்கையிலிருந்து ஒருபோதும் அவன் நம்மை வஞ்சித்து அவனுடைய விஷத்தை பாய்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாய் நம்முடைய மனதை பாழ்படுத்தி வேறொரு எஜமான், ஒரே கற்புள்ள கன்னியாகிய அவருடைய அந்த மனவாட்டியாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கையிலிருந்து வேறொரு ஒரு கணவன் என்ற ஒரு பகுதிக்கு நேராக நாம் நம்முடைய மனதை பாழ்படுத்துவதற்கு ஒருபோதும் நாம் அனுமதியாமல், எப்போதும் நாம் நம்முடைய மனதை சகல காவலோடும் பாதுகாத்து, நாம் இந்த பவுல் சொல்லுகிறது போல நான் பயந்திருக்கிறேன் என்று ஒவ்வொரு போதும் அப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ளாக செல்வது போல ஒரு காரியம் என்று வரும்போது நாம் உடனடியாக தெய்வ பயத்தோடு தேவனிடத்திலே சென்று அதை எல்லாவற்றையும் சுத்திகரித்து நாம் எப்போதும் இந்த பவுல் சொல்லுகிறது போல அவருடைய கற்புள்ள கன்னியாகிய ஒரே புருஷனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஒரே எஜமானுக்கு ஒரு அடிமையாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை என்ற ஒரு பகுதிக்கு நேராக அந்த பகுதியிலிருந்து வழிவிலகாதவர்களாக நாம் வாழும்படியாகவே எச்சரிக்கப்படுகிறோம். இந்த வசனங்களிலே பவுல் தன்னுடைய சபையை குறித்து சொல்லும்போது அந்த கிறிஸ்துவாகிய ஒரே புருஷனுக்கு
கற்புள்ள கன்னியாகிய மக்களாய் மாறும்படியாக நான் பிரயாசப்படுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அதுபோன்று நாமும் நம்முடைய சபையிலே அப்படிப்பட்ட ஒரு ஊழியங்களையே நாம் பார்த்து வருகிறோம். எப்போதும் நம்மை கிறிஸ்துவாகிய அந்த ஒரே கணவனுக்கு மணவாட்டியாக மாறும்படியான ஒரு பிரயாசத்தை நாம் சபையிலே பார்க்கிறோம். ஏதோ ஒரு மனிதனுக்கு நேராக என்று இல்லாமல் கிறிஸ்துவுக்கு நேராக அந்த ஒரே புருஷனுக்கு நேராக நாம் மணவாட்டிகளாக மாறும்படியாக அவருக்கு ஆயத்தம் படும்படியாக செய்யப்படுகிற பிரயாசத்தையே நாம் சபையிலே பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சபையிலே இருக்கிற நாம் ஒவ்வொருபோதும் நாம் விழிப்புள்ளவர்களாக இருந்து இப்படிப்பட்ட ஒருபோதும் அந்த சாத்தானுடைய வஞ்சனைக்கு நாம் இடம் கொடுக்காமல் நாம் நல்ல தேவனுடைய விலையேற பெற்ற மணவாட்டிகளாக இந்த கடைசி காலத்திலே நாம் ஆயத்தப்படும்படியாக தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஆமென். தேவன் தந்த அவருடைய எச்சரிப்பின் வார்த்தைக்காகவும் நான் எப்பயுமே லைஃப்பில் அலர்ட்ஃபுல்லாக இருக்கணுங்கிற ஒரு தன்மையை மீண்டும் நினைப்பூட்டின ஆண்டவருடைய கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நான் ஆரம்பத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அந்த மனம் திரும்புதலின் பாதையில் நடக்கும் பொழுது சில காரியங்கள்லாம் படிக்கும்போது வித்தியாசமாக இருந்தது. அதே சமயத்தில் அந்த இடத்துல எந்த பகுதியை ஆண்டவர் எச்சரித்து சொல்கிறாரோ அந்த இடத்த நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும்னு நினைப்பேன். யார் அதிகமாக அன்பு செலுத்துகிறாங்களோ அவங்க இடத்துல அப்பப்போ எச்சரிப்பின் வார்த்தைகள் வரும். எச்சரித்து தவறி போயிடக்கூடாது, விலகி போயிடக்கூடாது, மாறி போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரியங்கள் வரும். அதுக்கு பேர் நெகட்டிவ் தாட்ஸ் கிடையாது, அது அன்பின் நிமித்தம் எச்சரிக்கிற ஒரு காரியங்கள். அப்படி ஒரு காரியங்கள் பார்க்கும் பொழுது இந்த மத்தேயு 7வது அதிகாரத்தில் அவரை ஏற்றுக்கொண்ட நாம் இன்னைக்கு கேட்டது போல் அவரை நாம் ஆண்டவராக பெற்றிருக்க, அவரே நம்ம ஆண்டவராக இருக்கணும். ஆண்டவர்ன்ற வேர்டுக்கு மீனிங் இருக்குது. சும்மா நம்ம கிறிஸ்டியன்றனால அந்த சிலபல்ஸ் எப்பயும் போல் ஆண்டவர்னு சொல்கிற ஒரு காரியம் கிடையாது. ஆண்டவர்ன்றது ஆட்கொள்கிறவர். அப்போ எனக்கு அவர் ஹீ ஷுட் பி மை லார்ட், அவர் என்னை ஆட்கொள்கிறவர் தான் இருக்கணும். இப்படி அந்த மத்தேயு 7:13 வசனத்தை நான் 13-14 படிக்கிற ஒரு காரியங்கள் வரும்பொழுது, இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த பூமியில் மெனி ஃபியூ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்கே பிரித்து காமிக்கிற ஒரு இடம் வரும்பொழுது உண்மையிலே என் நான் எப்பவுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா ஆண்டவர் சொல்லக்கூடிய பாதையில், இந்த பாதையில் நீ நடக்கணும்னு சொல்கிற அந்த பாதையில் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்கன்னு சொல்கிறார். அப்போ அந்த சிலர்ன்னு தான் சொல்லியிருக்கிறார். அந்த சிலரை என்னாலவே மாற்ற முடியாது, ஆண்டவருடைய வார்த்தையை மாற்ற முடியாது. ஆனால் அந்த சிலரில் நான் ஒரு ஆளாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எச்சரிப்பு நான் எப்பயுமே வாழ்க்கையில் வச்சுருக்கணும்னு விரும்புகிறேன். இதே தான் நம்ம ஒவ்வொருத்தரும் வச்சுருக்கணும். அப்படி அடுத்து சொல்கிறாரு 14வது வசனம், ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறார். அப்போ ஜீவனுக்கு நேராக நடத்தக்கூடிய ஒரு லைஃப் அது ரொம்ப இடுக்கமான ஒரு பாதை. ஆனால் அதை கண்டுபிடிக்கிறவர் சிலர்னு சொன்னாலே, கண்டுபிடிக்கிறவங்கன்றால யார் கண்டுபிடிப்பாங்கன்னா தேடுறவங்க மட்டும்தான் கண்டுபிடிப்பாங்க. சும்மா உட்காந்துருக்கும் போது தானாக வராது, நம்ம தேடுகிறவர்கள் கண்டுபிடிப்போம். அதனால தான் ஆண்டவர் நமக்கு எப்பயுமே ஒரு பிரதானமான ஒரு காரியத்தை வச்சுருக்காரு. இந்த பூமிக்குரிய காரியங்கள்லாம் உனக்கு கூட கொடுக்கப்பட்டிருப்பா, ஆனால் உன்னுடைய பங்கு என்ன? பரலோக ராஜ்யத்தையும் அது நீதியும் தேடக்கூடிய ஒருத்தவனும் அந்த பாதையை கண்டுபிடிச்சி அந்த விலையேற பெற்ற முத்துக்களை கண்டுபிடிச்ச ஒரு வியாபாரியை போல் தனக்கான எல்லாவற்றையும் கொடுத்துருவான். நான் இவ்வளோ நாளாக நான் தப்பாக நினச்சிட்டு இருந்தேனே, என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் தப்பு, இதெல்லாம் போயிடட்டும், இதுதான் எனக்கு விலையேற பெற்ற முத்து அப்படின்னு சொல்லி அந்த முத்துக்களை வாங்கி ஐஸ்வர்யவனா அவனுடைய ஆத்மத்திலையும் அவனுடைய ஜீவியத்திலையும் ஜீவன் பெற்றவனா அவன் எந்த நிலையில் வேணாலும் இருக்கலாம், எப்படிப்பட்ட ஒரு வேலை வேணாலும் பார்க்கலாம். ஆனால் அவன் உண்மையிலேயே ஒரு ஐஸ்வர்யவனாய் ஜீவியத்தில் அப்படி ஒரு ஃப்ளரிஷ் ஆகிட்டே வருவான். இந்த உலகத்தில் ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல்னு சொல்கிறது போல் உண்மையிலேயே ப்ராஸ்பெரிட்டி எங்கே இருக்கணும்னா அவன் இருதயத்தில் இருக்கணும். உலகத்தில் வெளியே இருக்கிற காரியங்களை வச்சு நியாயம் இருக்கிறது கிடையாது. இருதயத்தில் அவன் உண்மையிலேயே ஒரு ப்ராஸ்பரஸாக, இருதயத்தில் அவன் உண்மையிலேயே ஒரு ஐஸ்வர்யவானாக மாறக்கூடிய ஒரு இடம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கும் பொழுது திரும்ப அந்த ஆண்டவர்ன்ற பங்கை வச்சே ஆண்டவர் அங்கே 7வது அதிகாரத்தில் சொல்லுவார். 21வது வசனம். இந்த எச்சரிப்பு நான் படிக்கும்போது உண்மையிலே இன்ன வரைக்கும் இதயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுருக்கிறேன். நான் செய்கிற காரியமோ, ஆண்டவருடைய நாமத்தை நிமித்து நான் செய்கிற காரியங்களோ, என் ஊழியங்களோ, நான் இப்படிலாம் செஞ்சுட்டேன் அதனால் நான் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறேன் அப்படின்ற ஒரு இடத்துல என்னையை நான் வஞ்சித்து கொள்ளக்கூடாதே அப்படின்னு சொல்லி நான் வச்சுருக்கிற ஒரு காரியம் என்னென்னா, அந்த பரலோகத்தில் இருக்கிற என் பிதா 21வது வசனம், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே, இங்கிலீஷில் இருக்குது லார்ட் லார்ட் அப்படின்னா ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. இதிலே ஆண்டவர் பதில் வச்சுருக்காரு. அதாவது
என்று சொல்லுகிறவன் சொல்லி ஆன்சர் அங்கேயே வச்சுட்டார். நான் சும்மா வாயினால் நான் சொல்லிட்டு என் இருதயத்தில் நான் தூரமாக இருக்க முடியும். என் வாயினால் நான் வந்து ஆண்டவரை பாடுறது போலவும் புகழ்றது போலவும் சொல்லிட்டு என் இருதயத்தில் நான் ஆண்டவரை விட்டு தூரமாக இருக்க முடியும் அப்படின்ற ஒரு எச்சரிப்பு. நான் ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்கிறதுனால எனக்கு ஒரு மேன்மையுமே கிடையாது. ஆனால் பரலோகத்தில் 22வது வசனத்தில் அந்நாளில்ன்றது கிறிஸ்து வருகிற நாள், அந்த நியாயத்தீர்ப்பின் நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். இப்படின்னு சொல்லி வெளிப்பிரகாரமான சில காரியங்களை வச்சு நான் உம்முடைய நாமத்தினால தான் இதெல்லாம் செஞ்சோம், அதனால் நான் வந்து பரலோகத்துக்கு ஃபிட், நான் பரலோகத்தில் என்ட்ராகக்கூடியதுக்கு நான் தகுதி பெற்றவன் நினச்சிக்கிட்டு என்னை நான் வஞ்சித்து வாழ்ந்து பரலோகத்தில் இந்த கடைசி நாளில் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் உள்ளாகவும் முடியுன்றதை நான் இந்த எச்சரிப்பு நான் இந்த வசனத்துலேருந்து நான் பெற்றுக்கொள்கிறேன். அப்போ ஆண்டவர் சொல்கிற பதில் தான் கேர்ஃபுல்லாக கவனித்து பார்க்கணும்னா என்னென்னா, அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம். ஏன்னா அதுக்கு நீ பதிலே வந்து 21 வசனம் ஸ்டார்டிங்கில் இருக்குது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல்னு சொல்லிட்டார். அப்போ என்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி நம்ம பாடினது போல் அவர் தான் எனக்கு எல்லாமே, அவர் சித்தம் தான், அவர் சித்தம் செய்யணும், அவர் நோக்கத்தை நான் நிறைவேற்றணும், அவருக்கு பிரியமாக வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நம்ம அதில் நோக்கி போயிட்டுருக்கிற ஒரு பாதையிலிருந்து திசை திருப்பி இந்த பூமியில் அநேகர் தவறான ஒரு வழியில் தேர்ந்தெடுக்க முடியும். ஏன்னா அதில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறது மெனி அப்படின்னு சொல்கிறாரு. மெனி வந்து நிறையா பேர் வந்து அந்த இடுக்கமான வாசலுக்குள்ளார பிரவேசிக்காமல் ஒரு விசாலமான ஒரு வாசல், முடிவோ அழிவு, ஆனால் அந்த விசாலமான வாசலை சூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அநேகர் கொஞ்சம் பேர் தான் அதை கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்கிறார். அப்போ எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் பெற்றிருக்க, இப்படிப்பட்ட ஒரு எச்சரிப்பை நாம் பெற்றிருக்க, நம்மை நாம் செக் பண்ணி பார்க்குறதும், நாம் கேட்குற அநேக சூழ்நிலைகளில் நம்ம இந்த யூடியூப் வந்துருச்சு, நிறையா சோஷியல் மீடியாஸ் வந்திருக்கு, இதுக்குள்ளார நிறைய காரியங்கள் யூடியூப்பில் மெசேஜ் கேட்குறோம், வேறு யாரோ பேசுகிற காரியங்கள்லாம் கேட்குறோம். இப்படி கேட்கும் பொழுது எல்லாத்தையுமே நம்ம அப்படியே நீங்கள் நம்ம கேட்ட செய்தியின் சாராம்சமே அதுதான், நம்ம பிசாசு எப்படியாவது ஏதோ ஒரு விதத்தில் வஞ்சித்திர முடியுமா அப்படின்றதுக்கு தான் நம்ம வந்து காத்து கொண்டு இருக்கிறோம். நம்ம பல விதத்தில் வஞ்சிப்பான். நம்ம பிறர் மேலே கோபம் வரும்போது பிசாசு நம்ம தாட்ஸ் மூலமாக நம்மளை வஞ்சிக்க முடியும். அதனால் நமக்கு தவறான ஒரு காரியங்கள், அதனால தான் வந்து நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். உங்களுக்கு வந்து சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்கு முன்பாக நீங்கள் அதெல்லாம் உங்களுக்கு கோபம் தனியே கிடவுதுன்னு சொல்லிவிட்டு பிசாசுக்கும் இடங்கூடாதிருங்கள்னு சொல்லி அதோட சேர்த்து வரும். அது தாட்டில் வருது. ஆனால் இன்றைக்கி நம்ம கேட்ட ஒரு சாராம்சம் எதை பேஸ் பண்ணி வருதுன்னா, நம்ம 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் நம்ம 3வது வசனத்துலேருந்தே திரும்ப படிப்போம். அதாவது, ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. யாருக்கு? ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு சொல்கிறார். எப்படி எனில் உங்களில் வருகிறவன், எப்படி எனில்னு சொல்கிற போதே என்னென்னா அதோட கான்டெக்ஸ்ட், முன்னாடி இருக்கிறதுக்குரிய கான்டெக்ஸ்ட் இங்கே சொல்கிறார். எப்படி எனில் உங்களில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தான் ஆனால் அப்படின்னு சொல்கிறார். இதில் ஒரு காரியம் வந்து யாருன்னா, ஒரு 2வது நபர் வேற ஒரு மூலமாக பேசக்கூடிய, ஆண்டவரை இயேசுவை மையமாக வைத்து ஆண்டவரையே மையமாக வைத்து பேசக்கூடிய ஒரு வேறொரு இயேசுவை பிரசங்கிக்கக்கூடிய ஒரு நபரை வைத்து பேசுகிறார். அப்போ வேறொரு இயேசுவை பிரசங்கித்தான் ஆனால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிறார். அப்போ இந்த எச்சரிப்பு வேற ஒருவர் மூலமாக நாம் வஞ்சிக்கப்பட முடியும். வேற ஒரு நம் கேட்குற செய்தியை மூலமாக ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நம்ம வார்த்தையை கேட்கும் பொழுது அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம எல்லாருக்குமே ஒரு ரைட்ஸ் கொடுத்துருக்கிறார். நம்ம கேட்குறது இது என்ன ஆவி நிமித்தம் அவங்க பேசுகிறாங்க, இது என்ன ஸ்பிரிட்லேருந்து அந்த வார்த்தையில் வெளியே வருதுங்கிறத செக் பண்ண முடியும். ஏன்னா ஆண்டவர் கற்பித்த அந்த இடுக்கமான பாதையில் அவ்வளவு சுவிசேஷமான ஒரு ஜீவனும் வாழ்க்கையும் இருக்குது. அதுக்கு அப்பாற்பட்ட அந்த விரிவான ஒரு பாதையிலையும் ஒரு சந்தோஷத்தை, ஒரு டெம்பரரி ஹாப்பினஸ்ஸை, இந்த உலகத்தில் பணத்தையோ இல்லை உலகத்தில் இருக்க காரியங்களை வச்சோ சந்தோஷத்தை ஒருத்தன் வந்து சுவிசேஷமாக சொல்ல முடியும். அதை நான் பெற்றுக்கொள்ளவும் என்னால் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த அபாயம் எனக்கு இருக்குது. அதனால தான் இங்கே
ஏவாளை வஞ்சித்தது போல் எவ்வளோ அழகாக சிம்பிளாக ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு பாதையில் நடத்தினாலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, ஆண்டவரே இன்று ஒரு நாள் தான் உங்களுடைய கிருபை தாங்க, இன்றைக்கி நான் உங்களுக்கு பிரியமாக வாழணும், உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும், உங்களுடைய சித்தம் செய்யணும், இன்றைக்கி ஒரு பாவம் செய்யாத வாழணும், நாளைக்கு ஒரு புதிய நாளை தந்தீங்கன்னா அன்றைக்கி எனக்கு காலைதோறும் ஒரு புதிய இரக்கத்தையும் கிருபையும் திரும்ப தருவீங்க அப்படின்னு சொல்லி அழகாக ஒவ்வொரு நாளும் நான் சிம்பிளாக நடந்துக்கிட்டு இருக்க பாதையை ஒரு பெரிய இடியாப்ப சுழலை போல் சுற்றி விட்டு பெரிய காம்ப்ளிகேட் பண்ணி இந்த வாழ்க்கையே பெரிய கஷ்டத்தை போல், இது சிலுவை பாதை, இந்த சிலுவையினாலே ஒரு பெரிய ஒரு வாழ்க்கை கஷ்டமான ஒரு பாதை அப்படின்றது போல் ஒரு காம்ப்ளிகேட் பண்ணி விட்டுட்டு அழகாக அவன் பிசாசு அப்படியே கொஞ்சம் திசை திருப்பி இந்த உலகத்துக்குரிய காரியங்களுக்கு நேராக வேற ஒருவர் மூலமாகவும் வேற இயேசுவை வைத்தே பேசக்கூடிய ஒரு காரியங்கள் மூலமாகவும் நமக்கு நம்மை வஞ்சிக்க முடியும். இந்த எச்சரிப்பை நம்ம ஒவ்வொருவரும் பெற்றிருக்கணும். என் வீட்லேயுமே எப்பொழுதும் நான் அந்த எச்சரிப்பை நான் பெற்றுக்கணும்னு விரும்புகிறேன். என் மனைவியோ சில காரியங்களில் சில யூடியூப்பில் ஏதோ பார்க்குறாங்கன்னா என் இடத்துல எல்லா இடத்துலையும் நான் அவங்கள பார்த்து இது சரி இது சவறுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவர்களுக்கு அந்த எல்லாருக்குமே அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வேணும். என்னோட ஜெபமாக இதாக தான் இருக்கிறது. அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு காரியமாக இருந்தாலும் நீங்கள் ஆண்டவரே அவங்களுக்கு நல்ல ஒரு வேலையை அடைத்து தேவையில்லாத ஒரு உபதேசங்களோ எதுவும் உள்ளே போயிடக்கூடாது. எல்லா இடத்துலையும் ஒரு நல்ல தெளிந்த புத்தியோடு எது சரி எது தவறு என்று பகுத்தறிந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல ஆவி அவங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு தான் நான் என்னுடைய ஜெபமாக இருக்கிறது. நம் சபை மக்கள் எல்லாருமே இப்படிப்பட்ட ஒரு எச்சரிப்பை பெற்றில்லாவிட்டால் கண்டிப்பாக பிசாசு நமக்கு தெரியும் எந்த விதத்தில் சைடு வழியாக உள்ளே வந்தால் இவங்களை வஞ்சிக்கலாம், எந்த விதத்தில் உள்ளே வந்தால் இப்படிப்பட்ட ஒரு சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்டு நான் புதுசாக மாறிட்டேன்னு நினச்சிக்கலாம். ஆனால் உண்மையிலேயே நம்மளை நிதானித்து பார்க்கும் பொழுது என்னுடைய கேரக்டர் எங்கே மாறுச்சு, என்னை எப்படி வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டேனே, நான் தர்க்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டேனே, என்னிடத்துல இந்த சமாதானம் போயிருச்சே, நான் என்னிடத்துல ஆண்டவரை தேடக்கூடிய டிசிப்ளின் போயிருச்சே, நான் பிறர் மீது எந்த சூழ்நிலையிலும் அன்பு செய்யக்கூடிய ஒரு அன்பு என்னை விட்டு விலகிச்சே அப்படின்னு நிதானித்து பார்த்தாலே தெரிஞ்சிடும் நான் எங்கேயோ வஞ்சிக்கப்பட்டு விலகிட்டேன். ஆண்டவரே நான் சீர்படணும், நான் செவ்வைப்படணும், உம்முடைய சத்தியத்தின் பாதையில் இந்த இடுக்கமான பாதையில் நான் பிரவேசிக்கணும், இந்த இடத்துல நான் நிற்கணும் அப்படின்ற ஒரு எச்சரிப்பை நம்ம எல்லோரும் பெற்று நம்மையே ஒரு ரீசெக் பண்ணிக்கிறது சரி தப்பு இல்லை. நம்ம எல்லோரும் செக் பண்ணி பார்த்து சரியாக இருந்தால் நல்லது, எச்சரிப்போடு நடக்க கிடவோம். ஒருவேளை விலகி இருந்தோம் ஆனால் நம்ம சரியான பாதையில் இன்று மனம் திரும்பி சரி செய்து அப்படியுமே அந்த எச்சரிப்பை பெற்று அவரை ஆண்டவராக பெற்றிருக்கிற நாம் அவர் என்னை ஆட்கொள்வதற்கு நான் இடம் கொடுத்து அவர் சித்தம் செய்து அவருக்காகவே யூ ஹூ ப்ராக்டிஸ் அன்லாலஸ்னஸ்ன்னு சொல்லுவார். அதாவது நம்ம அக்கிரம செய்கைக்காரர்களேனா ரெகுலராக அதை ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல போயிருந்திருப்போம். ஆனால் வாழ்க்கையிலே ஏதோ நான் என்னுடைய ஊழியங்களை வச்சு நான் திருப்தியாக இருக்கிறேன்னு நினச்சிடக்கூடாது. ஆனால் ஆண்டவர் சித்தம் செய்கிற ஒரு மகனாக நான் எப்பொழுதும் இருக்கணுன்ற ஒரு எச்சரிப்பை பெற்று இந்த பாதையில் நம்ம ஒவ்வொருவரும் நடக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆமீன். ஒரே ஆண்டவர் என்று நாம் சொல்லும்போது அதை ஒரே எஜமான் என்று நாம் பார்க்கிறோம். தட் மீன்ஸ் ஹீ ஒன்லி ரூலர்ஸ், நம்ம ஆளுகை செய்வர் அவர் தான். நான் சம்படி வேறு யாரும் ரூல் பண்ணுவதல்ல. எல்லோரும் நேசிக்கிறோம், எல்லோருமே அன்பாக இருக்கிறோம், ஒருவருக்கொரு புத்தி கூட நம் சொல்லுகிறோம், அதற்கு வாய்ப்பு உண்டு. பட் நாட் ஜஸ்ட் ரூலிங். அது நம்மை ஆளுகை செய்வதெல்லாம் ஒன்லி ஒன் காட், ஒன்லி ஒன் லார்ட், ஒரே ஆண்டவர் தான். அதுபோன்ற எஜமான் என்ற அந்த பகுதியை அதை எஜமானை வைத்து நாம் அதை பார்த்துருக்க வேண்டும். அவர் தான் நம்மை அதை ஆளுகை செய்கிறவராய் அந்த ஒரே எஜமானுக்கு நம்மை ஊழியர்களாய் வேலைக்காரர்களாய் அர்ப்பணித்திருக்க வேண்டும். அதை எப்படி நாம் இப்பொழுது சகோதரர்கள் பேசி கொண்டிருக்கும் பொழுது அதை தியானித்தோம். ஹி ரூல்ஸ் அட் மைண்டு. உங்களுடைய மனதை தான் அவன் பிடிக்க அவன் பார்க்கிறான். அவர் ஏதேன் தோட்டத்தில் தான் இருந்தாலுமே கூட த மைண்ட் வாஸ் டிஸ்டர்ப். அப்படியே மைண்டு இருக்கிற இந்த மனம் அந்த ஏக சிந்தையாக இருந்த குளிர்ச்சியான நேரத்திலேயே அவரோடு நடந்து அவரோடு உலாவி அவரோடு சம்பாசித்து அற்புதமான ஒரு ஜீவ பாதையிலே அவர்கள் நடந்து கொண்டு போய் கொண்டு இருக்கும் பொழுது இவன் மனதை எப்படி கெடுத்தான் பார்த்தீங்களா? என்ன தேவன் அப்படி சொன்னாரோ? அப்படி இல்லை, இப்படி இருக்கிறது கொஞ்சம் விசாலம். என்ன இது பார்க்கக்கூடாது என்று சொன்னாரோ? இல்லை, அதனால் ஒன்றும் சேதம் ஒன்றும் இல்லை, அது கொஞ்சம் விசாலம். அப்படி ஒரு உள்ளத்திலே ஒரு விசாலத்தையும் கொண்டு வந்து கொடுத்து அந்த இடுக்கமான பாதையை ஜீவ பாதையை விட்டு வழி விலக செய்து அவளுக்கு கொஞ்சம் ஓப்பனாகி நன்றாக இருப்பதை போல் அது தோன்றுகின்ற ஒரு நேரத்திலே தான் வஞ்சனை அங்கே உண்டானது. அவர்கள் உன்னை அவர் அதை புசிக்கக்கூடாது தானே சொன்னார், பார்க்கலாமே. ஆமாம், இது என்ன இப்படி ஆண்டவர் சொல்லி வைத்து விட்டார் என்று பாரு என்று சொன்னவுடன் டிசொபீடியன்ஸ் பிகின்ஸ் லைக் தேன். அப்படித்தான் சிந்தையிலே டிஸ்டர்பன்ஸ் ஆகி அவர்களுடைய சிந்தை டைவர்ட் ஆகி தேவனே ஆளுகை செய்த தெய்வ சமாதானம் உங்களுடைய மனதையும் உங்களுடைய இருதயத்தையும் ஆளக்கடவுது என்று சொல்லும் பொழுது
கிறிஸ்து உங்களை ஆளுவாராக என்று சொல்கின்ற பகுதிக்கு பதிலாக த மைண்ட் இஸ் டிஸ்டர்ப் தான் முதல் பகுதி. நம்ம கேட்டதை போல் எல்லோரும் பிள்ளை உட்கார்ந்துருக்கும் பொழுது ஒருவரும் உங்களுடைய மனதை பார்ப்பதில்லையே, உங்களுடைய மனது எந்த அளவில் டிஸ்டர்ப் ஆகி கொண்டிருக்கிறது, ரைட் நவ் உங்களுடைய மனது எங்கே பறந்து கொண்டு இருக்கிறது என்று ஹூ நோஸ் தேன், யாருக்கு தெரியும், நோபடி நோஸ் தேன். அப்படி தான் அங்கே டிஸ்டர்பன்ஸ் ஆகி ஃபர்ஸ்ட் பிகின்ஸ் வித் மைண்டு. மனதிலே அவர்கள் சேதமடைந்து டீவியேட் ஆகி போய்விட்டார்கள். பின்பு அவர்கள் வெகு தூரம் போய்விட்டோம் என்று அவர்களுக்கே தெரியவில்லை. போன தூரம் என்னவென்று சொன்னால், பரலோகத்திலிருந்து அந்த பூலோகத்துக்கு போயிடு அவ்வளவு தூரம் வேகமாய் இறங்கி கொண்டு போய் கொண்டிருக்கிறோம் என்று தெரியவில்லை. அதை ஏண்டு இந்த கர்ஸ்ட் எர்த், சபிக்கப்பட்ட பூமியிலே வந்து சேர்ந்து விட்டார்களே. இட் பிகின்ஸ் வித் யுவர் மைண்ட், இட் பிகின்ஸ் வித் யுவர் மைண்ட். உங்களுடைய மனதிலே அது தொடங்கி விடுகிறது. செக் யுவர் மைண்ட் லைக் தேன். இல்லை என்றால் நான் கேட்ட எச்சரிப்பின் வார்த்தையை போல் அந்த சர்ப்பம் நுழைந்து அந்த சிம்பிள் டிவோஷன், அந்த ஏக சிந்தையை, மணவாளன் மீது வைத்திருக்கிற அந்த ஒரே அந்த சிந்தையை டிஸ்டர்ப் அதை செய்து அப்படி மனதை பறந்து போக செய்து அதை கெடுத்து கொண்டு சீக்கிரமாக உங்களை கீழே தள்ளி வைத்து விடுவான். நீங்கள் தேவனை விட்டு பிரிக்கப்பட்டு போவீர்கள். இந்த வானத்தையும் பூமியும் பார்த்தாலே உங்களுடைய பிரிவினே தெரியும். we are on the air, நம்ம பூமியிலே இருக்கிறோம். he is in heaven. we see that. அங்கே பார்க்கக்கூடிய we could not see God, தேவனை பார்க்க முடியவில்லை. அதுபோன்ற ஒரு செப்பரேஷன் you will face it. கண்டிப்பாக நீங்கள் அதை சந்தித்து தான் ஆக வேண்டும். ஏனென்றால் இவர் சிந்தை இந்த ஏக சிந்தையாக இல்லாதபடினாலே டிஸ்டர்ப் ஆகி அதை மனதிலே வைத்து கொண்டு அப்படியே உட்கார்ந்ததை போல் சேர்ந்து இருப்பது சேர்ந்து நடப்பதை போல் ஜீவனுக்குள் நடப்பதை போல் காட்டிக்கொள்வது என்று இருந்து கொண்டு உங்களுடைய சிந்தையோ அது வேறு விதமாய் மாறுவதற்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. ஹி வாண்ட் டு ரூல் யுவர் மைண்டு. உங்களுடைய சிந்தையை ஆளுகை செய்யத்தான் விரும்புவான். ஒன்றுக்கும் கவலைப்படாதன் என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தையினுடைய பொருளும் அதுதான். ஏன் அப்படி அவர் சொன்னார்? கவலை எங்கே பிகின் ஆகிறது என்றால் சிந்தை. என்ன பிறகு எதையோ சிந்தித்து கொண்டிருக்கிறது, ரைட் ஆமாம் இதை வேற சிந்தித்து கொண்டிருக்கிறது என்று அவர்கள் அப்படியே சோர்வடைந்து உட்கார்ந்து விடுவார்கள். சில மனநோயாளியாய் மாறியவர்கள் அப்படியே உட்கார்ந்து எதையோ பிரமை பிடித்தது போல் சிந்தித்து கொண்டிருப்பார்கள். தட்டி எழுப்பினால்தான் என்று வருவார்கள். ஏனென்றால் இந்த மைண்டு ஒரே கவலைப்படுகின்ற ஒரு இடத்துல இழுக்கப்பட்டு ஸ்லோவாக இழுக்கப்பட்டு அவர்கள் என்ன எனக்கு ஆண்டவராய் வந்தவர் மணவாளனாய் இருக்கிறவர் இதை புசிக்கக்கூடாது என்று சொன்னாரா? அட்டடே இப்படி துரோகம் செய்து விட்டாரே, அவரை போல் மாறிவிடலாம் என்பதை தடை செய்வதற்கு இப்படி செய்து விட்டாரோ என்றெல்லாம் இவர்களுக்கு சந்தேகங்களையும் வேக்கையான சில காரியங்களையும் அவர்கள் அதை கொடுத்து வைத்து விட்டு சிம்பிளி டிவியேட். அந்த சிம்பிள் டிவோஷன்லேருந்து விலகி ஒரே புருஷனுக்கு பதிலாக வேறொரு புருஷனை தழுவுவதை போல் எதை அவர் வேறு புருஷன் என்று சொன்னார். உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியலாம், விபச்சாரிகளை என்று அவர் சொன்னார். அதுபோல் டேர்னிங் டு த வேர்ல்டு, உலகத்திற்கு போய் திரும்பி அந்த முகத்தை பிடித்து கொண்டு இந்த உலகத்திலே செழித்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை போல் ஒரு கேட்டோமே அது போன்று ஏதோ ஒரு செழிப்பு என்று வைத்து காட்டிவிட்டானே. இந்த லோத்தை பார்த்த பொழுது அவன் வாக்குத்தத்தம் செய்யப்பட்டவன் வனாந்தரத்திலே நடந்து வந்து கொண்டு இருக்கிறான். இந்த ஆபிரகாம் அவனுடைய கூட்டாளிகள் எல்லோரும் வந்து கொண்டு இருக்க லோத்தோ ஏறிட்டு பார்த்து பசுமையே அவன் கண்டான். பச்சை பசேல் என்று இருப்பதை கண்டு தன்னுடைய பயணத்தை ஆபிரகாமோடு போகின்ற பயணத்தை ஃபுல் ஸ்டாப் வைத்து அதை கேட்டும் விட்டான். அது எனக்கு வேண்டும், பிரித்து விடு என்று கேட்டபொழுது அவன் அதை விட்டு விட்டான். எனக்கோ வாக்குத்தத்தம் செய்த பூமி வேண்டும். என் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், பாலும் தேனும் ஓடுகின்ற அந்த தேசத்தை உனக்கு தருவேன் என்று சொல்லியிருக்க. ஐ டோன்ட் வாண்ட் டு லுக் டேன். அதை நான் பார்த்து நான் ஓட நான் விரும்பவில்லை. பட் ஐ வாண்ட் இட், நான் விரும்புகிறேன். கோ. தன் சிந்தைப்படி வாழ்கிறவனை எந்த தேவனும் பிடித்து வைக்க மாட்டார், பரலோகத்திலேயே பிடித்து வைத்திருக்க மாட்டார். என் ஆண்டவர் அங்கே பரலோகத்தில் இருக்கும்பொழுது இவன் செய்கின்ற சில காரியங்கள் தெரியாதான்? இல்லை, அவன் சிந்தையில் நான் இருக்கிறேனா அல்லது பேய் இருக்கிறதான் பார்ப்பதற்குரிய ஒரு நல்ல சந்தர்ப்பம். ஆகவே விட்டுவிட்டார். அவனும் தெய்வ சிந்தையை தள்ளி வைத்து விட்டு இந்த பிசாசனுடைய சிந்தையை என் விருப்பம் நிறைவேற்றுவேன், நான் புசிப்பேன் என்று தனக்குரிய ஒரு இன்பத்தை அவன் தேடின
ஒரு செயல் அங்கே அம்பலமாகி போய்விட்டது. இப்பொழுதோ ஒரு புதிய ஒரு யுகத்திலே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உருவாகியிருக்கிற இந்த புதிய உடன்படிக்கையிலே என்னை முழுவதும் ஜீவ பலியாய் ஒப்படைக்கிற ஒரு வாழ்க்கைக்குள் வருகிறேனே பாருங்கள். என்னுடைய ஆவி, என்னுடைய ஆத்மா என்பது சிந்தை, என் ஆவி, ஆத்மா, என் முழு மனது, என்னுடைய சரீரம் அத்தனையும் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிற ஒரு இடத்திற்கு வந்திருக்கிறோமே. தட் இஸ் த சர்ச். ஒரு சபை என்பது அப்படி இருந்திருக்க வேண்டும். தே கமிட் தர் ஹோல் பீயிங் டு காட். தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்தவர்களாக இருந்தால் ஏதேன் தோட்டம் உங்களுக்கு திரும்பி வந்து விட்டது என்று அர்த்தம். நீங்கள் அவர் வரும்பொழுது பரத்துக்குரியவர்களாய் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள் என்று அறியப்பட முடியும். இல்லை என்றால் இரு சிந்தை கொண்டவர்கள் இந்த லோத்தை போல் ஓடிக்கொண்டே இருந்து ஓடவும் செய்வார்கள், பின்னாலையும் திரும்பி பார்க்க வேண்டும். விரும்பினால் முடியுமா? God will make you as a pillar of the salt. எங்கே இருக்கிறவங்க நிற்க வைத்து விடுவார். யூ வாண்ட் இஸ் சோதம் குமாரா, பியூட்டிஃபுல் சோதம் குமாரா, அது ஏதோ சேதம் வந்து விட்டது, முள்ளம் பதறிக்கிறதோ, ஸ்டாண்ட் அப் தேர், அங்கே வைத்து விட்டு லோத்து திரும்பி பார்க்கவில்லை, அவன் ஓடிவிட்டான். ஆகிலும் அவன் தெரிந்து கொண்டு அந்த பச்சை என்ற வாழ்க்கை நிமித்தம் he lost his wife, children, பிற பிள்ளைகள், everybody is lost. அவன் அக்கனிலிருந்து தப்பின்றதை போல் தப்பி அவனை வெளியே வந்தான். ஒரே ஒரு காரணம், ஐயோ தவறு செய்து விட்டேனே என்று ஒளிமுக வாசலே அவன் வாதிக்கப்பட்ட நீதிமான் என்று எழுதியிருக்கிறது. பேதரிலே சொல்வார், தன் இறுதி ஐயோ ஐ சோஸ் ராங் திங், தப்பாய் தெரிந்து விட்டேனே என்று அவன் கவலைப்பட்டானே, துயரம் அடைந்தானே, அவன் பாக்கியவான், ஆறுதல் அடைந்தான். கர்த்தர் பக்தி உள்ளவர்களை ரட்சிக்க அறிந்திருக்கிறார் என்று அவனை வைத்து தான் அந்த 2 பேரை எழுதியிருப்பார். எப்படி அவர் ரட்சித்தார்? கேம் அங்கே உள்ளே வந்தார். அவனை தூதரில் வைத்து அவனை காப்பதற்கு முயன்றார். அவனை கைப்பிடித்து அவனை இழுத்து விட்டார். அவன் ஓடினான், மற்றவர்களும் எல்லாரும் ஓடினார்கள். கடைசி வரைக்கும் லோத்தின் மனைவி ஓடுவதை போல் ஓடினாள். பின்னால் திரும்பி பார்த்தால் உப்பு தூணாய் மாறினால். லோத்து தப்பிக்கப்பட்டான். God knows how to save his godly. பக்தியில் உன்னை ரட்சிக்க கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்ற அந்த வார்த்தையின்படி he knows how to save that brother, how to save that sister among the family. அந்த குடும்பத்திலே கூட somebody is wrong there. ஒரு பிள்ளை சரியில்லை, ஒரு கணவன் சரியில்லை, ஒரு மனைவி சரியில்லை என்று அறிந்து திரும்பி பார்க்காமல் அவர்களையும் இழுத்து கொண்டு போவதற்கு முயற்சி செய்கிறவனை இருந்தாலும் அவனை கர்த்தர் ரட்சிப்பார். மற்றவர்கள் ஓடுகிறது போல் சேர்ந்து ஓடி அப்படியே போய்விடலாம் என்று எண்ணினால் ஆகுமா? ஒரு பக்தியுள்ள ஒரு தாசன் தன்னுடைய மனைவி ஜான் வெஸ்லி என்று சொல்கிற ஒரு அற்புதமான ஒரு ஊழியர், அவருடைய மனைவியோ உத்தமமாக வாழவில்லை. அவருடைய அந்த கூற்று என்ன தெரியுமா? ஐ கேன் பி ஹோலி, நான் பசுத்தமாக இருக்க முடியும், பட் தேட் இஸ் ஃபார் மீ, பட் யூ இஃப் யூ ஆர் நாட் ஹோலி யூ கேனாட் ஹோலி அமாங் மீ. என்னோடு வந்து விடலாம் என்று எண்ணாதே. என் கணவர் பரிசுத்தர், நானும் பரிசுத்தராய் மாறிவிட்டேன், ஆகவே அவர் இருந்தால் போதும், நானும் பின்னாலே ஓடி வரலாம் என்று எண்ணாதீர்கள் என்பதற்காகத்தான் லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். யூ அலோன் வுட் பி ஜட்ஜ்டு. நீங்கள் ஒருவர் தான் நீங்கள் நியாயம் தீர்க்கப்படுவீர்கள். ஒரே படுக்கையில் இருந்தாலும் கூட ஒருவர் கைவிடப்பட்டு ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார். ஒருவருடைய சிந்தை மண், இன்னுடைய சிந்தை விண் என்று மாறி போய்விடும். ஒரே ஊழியம், அங்கே வயல்வெளியிலே ஒரே ஊழியத்தை செய்தார்கள். ஒருவனும் மண்ணுக்கு ஊழியம் செய்கிறான், ஒருவனும் விண்ணுக்கு அவன் ஊழியம் செய்கிறான். தேர் இஸ் அ டிவிஷன் தேர். ஒன்றை அவர்கள் இருந்தாலுமே கூட சேர்ந்து இருந்து முடியுமா? ஒரே சேர்ந்து வந்தோம் போய்விடலாம் என்று முடியுமா? நானும் என் வீட்டாரமோ என்றால் கர்த்தரையை சேவிப்போம் என்று கண்ணும் கருத்துமாய் தன் பிள்ளைகளை கர்த்தருக்கென்று வளர்க்க வேண்டாமா? அவர்களை நீங்களாக போய்விட்டால் நீ உங்களோடு வந்து விடலாம் என்று எண்ணிக்கொள்கிறீர்களோ? நானும் என் வீட்டாரமோ என்றால் என்று அவர் எல்லோரையும் சேர்த்து வைத்து கர்த்தரையே சேவிப்போம். சில குடும்ப ஜெபத்தில் வேறு சில சில்ட்ரன் எங்கே கேட்டால் அங்கே விளையாண்டு கொண்டு இருக்கிறார். பிரிங் தம், அவளை கூப்பிட்டு வாருங்கள். அவளுக்கு ஒன்றும் ஆமின்னு சொல்ல தெரியாது, பரவாயில்லை, லெட் தம் ஸ்டாண்ட் தேர். அந்த ஸ்பிரிட்டிலே, அந்த ஆவிலே, அந்த ஜெபாவிலே குளிர்ந்து விட்டால் போதும். அந்த பிள்ளைகளுக்கு ஒரு காலம் வரும், அந்த நாட்களிலே கர்த்தரை தேட வேண்டும், குடும்பமாயும் தேட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உண்டாகும். பின்பு நீங்கள் சொல்லலாம் மகிழ்ச்சியோடு, உங்கள் பட்ட பிரயாசத்தை நிமித்தம் நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே தேடுவோம் என்ற பாக்கியத்தை அப்பொழுதுதானே நீங்கள் பெற முடியும். பிரயாசப்படாதவன் முந்தி அந்த பிரயாசப்படாதவன் பயிரில் எப்படி அவன் பங்கு பெறுவான்? பிரயாசமே இல்லையே, சும்மா இருந்து கொண்டு எப்படி அவனை பங்கு பெற தன்னுடைய குடும்பத்தை அவன் ஆராதனை செய்துவிட அவன் முடியும்?
கண்ணீரோடே விதைத்திருந்திருக்க வேண்டும் அல்லவோ? விதைப்பு வேண்டும், பின்பு அதை களை எடுத்திருந்திருக்க வேண்டும், கண்காணிப்பாக இருந்து அதற்கு போசாக்குகளை அந்த அந்த குப்பை அந்த எதையாவது உரங்களை அவள் போட்டிருந்திருக்க வேண்டும், பூச்சி அரித்து விடாதபடி அந்த மணிகள் வரும்பொழுது அதை பாதுகாத்ததற்கு அவன் முயற்சி எடுத்திருந்திருக்க வேண்டும். தென் கம்பீரத்தோடையே அவன் அறுப்பான் என்று இருக்கிறதே. சும்மாவா இந்த உலகத்தில் அறுவடை வந்தது? சும்மாவா ஆவிக்குரிய அறுவடை பெற முடியும்? மாம்சத்தின் கிரியில் வெளியரங்கமாக இருக்கிறது என்று சொல்வது மாம்சம்தான். மாம்சம் இச்சை என்று வந்தால் டபார் என்று வெளிப்பட்டுவிடும். கோபம் என்றால் டபார் என்று வெளிப்பட்டுவிடும். ஆத்திரம் என்றால் டபார் என்று வெளித்துவிடும். எல்லாம் உடனே கிடைத்துவிடும். மாம்சத்தினுடைய விதைத்தவன் மாம்சம் விதையை அறுப்பான் என்று சொன்னால் எல்லாம் உடனே கிடைத்துவிடும். டமால் என்று ஆத்திரமடைய உடனே டமால் என்று உடைப்பார்கள். உடனே அவர் எதிர்த்து பேசுவார்கள். உடனே அவர் ஆத்திரமடைவார்கள், மூர்க்கம் கொள்வார்கள். அவருடைய முரட்டாட்டங்கள் உண்டாகும். எல்லாம் டபா என்று வெடிப்பதைத்தான் இந்த ஃப்ரூட் ஆஃப் த ஃப்ளஷ் மேனிஃபெஸ்ட் உடனே வெளிப்பட்டு விடும். பட் ஆவினுடைய கனி என்று இருப்பதை அது என்ன உடனே வெளிப்பட முடியும்? பரலோக ராஜ்யத்தை எப்படி அவர் சொன்னார்? விதைத்து இரட்டை இலையாய் அந்த குருத்து விளைந்து மெல்ல வளர வேண்டாமோ? கடைசி நேரத்தில் கூட அந்த முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட அந்த விதையினுடைய பரிதாபத்தை பார்க்கிறோம். அது வளர்ந்ததாம், பூத்ததாம், காய்த்ததாம், கனி கொடுக்க முடியாமல் அந்த முற்கள் நெருக்கி போட்டது என்று இருக்கிறதே. உலக கவலை. தெய்வனுக்காக வாழ்ந்தான், பின்பு லேட்டஸ்டாய் ரொம்ப நாள் கழித்து உலக கவலை வந்து அவனை நெருக்கி போட்டது என்று இருக்கிறதே. பாருங்கள், யூ மஸ்ட் பி கேர்ஃபுல் டில் யூ ரீப் யுவர் ஃப்ரூட். உடைய பலனை அறுவடை செய்யும் வரைக்கும் கவனம் வேண்டும். ஜீவனுள்ள தேவனுடைய சபையை ஏற்படுத்தி தந்தது கர்த்தர்தான். அந்த சபைக்கு தலைவராக இருப்பதும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான். அதுபோன்ற ஒரு சபையை ஏன் வைத்திருந்தார்? பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு அவர்களை சரிப்படுத்தி எல்லாரையும் வைத்து அவர்களை சீர்படுத்தி கர்த்தரோடு இசைந்திருக்கிற வாழ்க்கைக்கு கொண்டு வருவதற்குத்தானே சபையை அவர் வைத்திருக்கிறார். அதுபோன்று ஒரு சபையில் நாம் இருந்து சீர்பட வேண்டுமே. இதுபோன்று டேமேஜ் என்று சொல்வது பலன் தருகின்ற நேரத்தில் போய் அதை அந்த முட்கள் உங்களை நெருக்கி போட வேண்டுமா? பலன் தருகின்ற நேரத்தில் போய் ஏதோ உங்களுடைய அந்த வயதான நாட்களிலே பலன் தந்திருக்கிற அந்த நல்ல பருவத்தில் போய் உலகத்தினுடைய கவலைகளும் உலகத்தினுடைய அவங்களுடைய பிஸ்னஸ் லாஸ் என்று வருவதோ அல்லது ஏதோ ஒரு பிள்ளைகளுக்கு சேதம் என்று ஒன்று வருவதோ அதெல்லாம் கவலையாய் மாறி தே ஃபர்காட் காட், தேவனை மறந்து விட்டார்கள், முள்ளை விட்டு விட்டார்கள். முள்ளை படந்து 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 நெருக்கி போட்டு விட்டது. ஆகவே கேர்ஃபுல் அபவுட் யுவர் தாட்டில் இவங்களுடைய சிந்தை என்பது ஆரம்ப இடம். அந்த ஆரம்பத்திலே அவன் கவனமாக இல்லை என்று சொன்னால் கேடுபாடு ஒன்றும் வெளியே வராதே போல் தோன்றின அந்த பரலோக ராஜ்யத்தில் இருப்பதை போல் எண்ணிக்கொண்டே இருக்க வேண்டியதான். ஏதேந்த இடத்தில் தான் இருக்கிறான். சிந்தை கெட்டு போய்விட்டது. அவனுடைய சிந்தை அவனை நாம் வாசித்ததை போல் என்ன ஆக்கிவிட்டான்? கெடுத்து விட்டான். இந்த சர்ப்பம் கெடுத்து விட்ட பிறகு என்ன நடக்கும்? கெட்டுப்போனதை அவர் அங்கே வைத்து இருக்க மாட்டார், கீழே தள்ளுவார் என்று தெரியும். விஸ்கிரவை எப்படி வந்தானோ அதுபோல் மறைந்து அவன் ஓடி போய்விட்டான். ஆட்டோமேட்டிக்காக என்ன நடந்தது என்றால், அன்று நான் உயருவேன், நான் செய்வேன், என் விருப்பம் என்று போன அந்த இன்பத்திலே போன அந்த லூசிஃபரை ஆண்டவர் தள்ளினார் என்று தெரிந்தபடினாலே எல்லாம் விஷத்தை பாய்த்து விட்டு அவன் நலிவே போய்விட்டான். ஹி நோஸ் டெஃபினெட்லி தெரிந்து விட்டான். சிந்தை கெடுத்தாய் விட்டது. இனி அடுத்த ஸ்டெப் என்னவென்று சொன்னால், காட் வில் சென்டிங் பேக், உலகத்திற்கு அங்கே அனுப்பி அந்த மண்ணுக்கு அவன் அனுப்பி மண்ணின் வாழ்க்கைக்கும் சபிக்கப்பட்ட பூமிக்கும் அவனை அனுப்பி வைத்து விடுவார். அது எத்தனை தான் செழிப்பை போல் அவனுக்கு தோன்றினாலும் சாபத்திற்குரிய வாழ்க்கைக்குள் அவன் அனுப்பி விடுவான். லோத்தை போல் அந்த அவனை அந்த பருக்கள் நிறைந்த அந்த லாசர் என்று எழுதியிருக்கிறதை அவனை போல் அவன் இருந்தாலும் அவனோ கர்த்தருமே தன்னுடைய நோக்கத்தை வைத்திருந்தபடினாலே விண்ணிற்கு சென்று விட்டான். இன்னொன்று ஐஸ்வர்யம் என்று வாழ்ந்து செழிப்பாய் அவன் இருந்து திரளான ஆஸ்தி உடையவனாக இருந்தானாம். அடேங்கப்பா, திரளான ஆஸ்தியை உடைவதற்கான நம்முடைய ஆண்டர் வேண்டும். வேறொரு இயேசு என்று நாம் இன்று காலையிலே கேட்டோமே. இயேசுவை வைத்தே இன்னொரு பிக்சர் என்ன படம் என்றால், புசிக்கு இனிக்கும் அல்லது இந்த உலகத்தில் இருந்தால் சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் அறிக்கை செய்து கொண்டே இருங்கள். உங்களுக்கு என்ன ட்ரெஸ் வேணுமோ அந்த ட்ரெஸ்ஸை கேட்டுக்கொண்டே இருங்கள். வந்துவிட்டு சொல்லிவிடும், வந்துவிடும் என்று சொல்லுவதோ, இது போன்று தாறுமார்களை இந்த மண்ணிற்குள்ளதை கொண்டு வந்து சாபத்துக்குரியதாய் கொண்டு வந்து கெட்டு போயிருக்க இடம் இந்த லாஸ் கடைசியில் நடைபெறும். அன்று
அவளை காப்பது கஷ்டம். சிந்தை வாழ்க்கையிலேயே ஒரு சகோதரன் உங்களுக்கு நண்பராக இருந்தால் அதை எச்சரித்து சொன்னால் நீங்கள் பாக்கியவான்கள். அந்த ஆரம்ப நிலையிலிருந்தே நீங்கள் காக்கப்பட்டு போய்வீர்கள். இல்லை என்றால் எவ்ரிபடி இஸ் ஹியர், உங்களுக்கே தெரியும், நீங்கள் எல்லோரும் உட்கார்ந்துருக்கிறீர்கள். செக்யூர் மைண்ட் ரைட் நா, மனதை வைத்து சற்று யோசித்து பாருங்களேன். வேர் இட் ஃப்ளைஸ் ஆஃப், எங்கே போய் கொண்டிருக்கிறது? டசன்ட் யூ லாஸ்ட் த சிங்கிள் மைண்ட், ஒரே சிந்தை இழந்து விட்டோமே. ஆக ஒரே கர்த்தர், அந்த ஒரே ஆண்டவர், ஒரே எஜமான் என்று இருப்பதைப் போலவே ஏக சிந்தை என்று இருப்பதை பாதுகாத்து கொள்ள வேண்டும். எவ்ரிபடி, எல்லோருக்கும் அந்த ஏக சிந்தை கொண்டவர்களை உங்களுடைய மனதை வைத்திருந்திருக்க வேண்டும். அதற்கு எதையோ என்று அவர் சொல்லவில்லை. ஒரு லக்கை முன்வைத்து அதை அவர் அவங்க சொன்னார். பிலிப்பியர்கள் அந்த நிருபத்தில் அந்த ஏக சிந்தை என்ற அந்த வார்த்தையை, அருமையான வார்த்தையை நாம் பார்க்கிறோம். பிலிப்பியர்கள் இந்த நிருபம் மூன்றாம் அதிகாரம் அவர் கூறுவார், லிசன் தட், கவனியுங்கள். அந்த பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம், முன்னால் நிறைய சொன்னாலும் அதிலிருந்து பார்ப்போம் என்றால் 14ஆம் வசனத்திலே கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த இன் கிரைஸ்ட், கிறிஸ்து இயேசுவுக்குள் என்று அவர் சொல்லும் பொழுது, ஹல்லேலூயா, நாட் அவுட் சைட் கிரைஸ்ட், கிறிஸ்துவை வைத்துக்கொண்டே வெளியே பார்ப்பது என்று இல்லை. கிறிஸ்துவுக்குள் என்றால் கிறிஸ்துவுக்குள் அவருக்குள் தான் பார்க்க வேண்டும். கிறிஸ்து வைத்துக்கொண்டு அவரை வைத்து வெளியே பார்ப்பது என்று சொல்லுவதுதான் டேமேஜ். அது இந்த முழு உலகத்தில் நிறைய கிறிஸ்தவர்கள் வாட் தே ஆர் டூயிங், செய்வது எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்கு உள் இல்லை, கிறிஸ்து இயேசுவுக்கு வெளியே. அவர் வைத்து என்ன கிடைக்கும், அவரை வைத்து நான் எப்படி ஆகலாம் என்று கேட்பது. ஒரு மனிதன் நியாயபூர்வமான ஒரு பிரச்சனை ஒன்று வைத்திருந்தான். அது என்ன பிரச்சனை என்று சொன்னால், அவனுக்குரிய நிலத்தை தன் சகோதரன் எடுத்துக்கொண்டான். அவர் இயேசுடைய நீதியும் அன்பையும் உபதேசத்தையும் பார்த்தவுடன் சரியான ஆள் இவர்தான், இவர் வந்தால் எனக்கு சொன்னால் பிரித்து வைத்து விடுவார் என்று அவன் எண்ணிக்கொண்டு, இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கிறது அல்லவோ, ஆகவே இவர் சொற்களை கேட்பான் என்று அவன் எண்ணிக்கொண்டு, போதகரே, எனக்கும் என் சகோதரனுக்கும் ஒரு ஒரு பிரிவினை உண்டு, நீதியாய் வரக்கூடிய என்னுடைய சொத்தை அவன் வைத்திருக்கிறான், வாரும் சரியான பிரித்து தாரும் என்று சொன்னவுடன் மனுஷனை என்று சொன்னாரே பாருங்கள். மனுஷனை என்று சொல்வதெல்லாம், ஒரு மனுஷன் இருந்தான், அவன் தன்னுடைய ஆலயத்தை தன்னுடைய களஞ்சங்களை சேர்த்து வைத்தான் என்று உலக கரைகளை போகிறவனுக்கு தான் ஒரு மனுஷன் என்று சொல்லுவார். மனுஷனே, உனக்கு நான் இப்படி இது உலக காரியங்களை தீர்த்து வைப்பதற்காக நான் வந்தேன், சரி உனக்கு சொத்தை நான் எடுத்து தருகிறேன் என்று பிரித்து வைத்து, இந்தப்பா உனக்கு தான் முக்கியமான கொடுப்பதற்காக நான் வந்தேன், எதை வைத்து சொல்கிறாய் என்று கூறி உடனே என்ன சொன்னான் தெரியுமா? பொருளாசைக்கு எச்சரிக்கையாயிரு என்று சரியான புத்திமதி அவனுக்கு அவர் சொன்னார். உன் உள்ளத்தில் பொருளாசையை வைத்து கொண்டு, மனுஷனே, உள்ளத்தில் இருக்கக்கூடிய பொருளாசையை அகற்றாமல் அதற்கு வந்தவன் நான், நீயோ உன்னுடைய ஒரிஜினல் ஆசையாகவே இருந்து விட்டு போகட்டும், கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் என்று சொல்வதல்லவோ பங்கு, அதை விட்டுவிட்டு நீ என்னை வந்து வாரும் பிரித்து தாரும் என்று சொல்கிறாயே என்று அவர் பொருளாசை குறித்து ஒரு பெரிய ஒரு பிரசங்கத்தை பின்பாக அவர் செய்கிறாரே. அதுபோல் இவர்களுடைய மனதிலே நியாயமாய் உள்ள காரியங்களையும் இயேசு கிறிஸ்துக்கு வெளியே வைத்து அதை வாங்கி தரும், இதை எனக்கு தேவையில்லாமல் அதை கொடும் என்றெல்லாம் கேட்பதை ஒரு நாளும் ஆண்டவர் அவரை ஏற்றுக்கொள்வதில்லை. தன்னுடைய தன்னுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி தேவன் உங்களுடைய குறைவையெல்லாம் நிறைவாக்குவர் என்பது உண்டுதான். ஐஸ்வர்யமுள்ள தெய்வம் வந்து அவர் சாதாரண இந்த பிரசிடெண்ட் ஆஃப் இந்த யூஎஸ்ஏ பிரசிடெண்ட் அல்ல, அவர் பெரிய பணக்காரன் என்று சொல்கிற மிலான் மஸ்கி என்று சொல்கிறவர் அல்ல. மோர் தேன் தட், சகல மகிமைக்கும் பாத்திரர் வந்து உங்களுக்கு தேவையை கொடுப்பார் என்று ஆச்சரியம் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அதே சமயத்தில் தேவை என்று இல்லாதபடி உங்கள் பொருளாசையை பூர்த்தி செய்வதற்கு ஒரு நாளும் வருவதில்லை. தேவை என்பது வேறு, இச்சை என்பது வேறு, உங்களுடைய ஆசை என்பது வேறு. உங்களுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்கு அவர் இருக்கிறார். அதுபோல் தங்களுடைய மனதை எல்லாம் ஆசைக்கு திருப்பி தேவையை தாண்டி உங்கள் தேவையெல்லாம் தருவார் என்பதற்கு பதிலாய் ஆசையெல்லாம் பூர்த்தி செய்வார் என்று மனுஷர்களை விசாலமான பாதையை செலுத்தி அவர்களை ஓட வைத்து அவர்களை நித்தியத்திற்கு இல்லாமல் மண்ணுக்குரியவர்களாய் மாற்றுகிற ஒரு இடத்தை வைத்து கொள்ளக்கூடாது. இயேசு கிறிஸ்துவுக்கு உள் என்று இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவையே வைத்து அவரை கபடை வைத்து அவரை சூதாட்டம் செய்வதான்
அங்கே அவரை வைத்து உருட்டிவிட்டு சூதாட்டம் செய்து நீங்களும் ஏமாந்து உங்கள் மக்களை சுற்றியுள்ள மக்களையும் ஏமாற்றலாமா? யாரையாவது உங்களை தனிப்பட்ட விதத்தில் வெளியே போகும்போது ஏமாற்ற துணியலாமா? வேறொரு சுவிசேஷம் என்று சொல்வார். அவரை வைத்து கொண்டு சுவிசேஷத்தான். சுவிசேஷம் என்ற வார்த்தையை அவர் மூலமாகத்தான் வருகிறது. நற்செய்தி தான். அதே நற்செய்தி புரட்டி வேறொரு சுவிசேஷம் என்று சொல்லி வஞ்சனை புரிகின்ற ஒரு இடத்திற்கு சிறியவர்களாய் மாற்றிவிட்டு போகிறார்களே. அதற்கு காரணம் என்ன? வஞ்சிக்கப்பட்டார்கள். எங்கே வஞ்சிக்கப்பட்டார்கள்? இந்த சிந்தையிலே வஞ்சிக்கப்பட்டார்கள். அவர்கள் கெட்டுப்போனார்கள். அதை வைத்து மற்றவர்களையும் கெட்டு போக செய்கிறார்கள். கொஞ்சம் புளித்த மாவு அதிகத்தை புளிக்க செய்துவிடும். இது போன்ற புளிப்பை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடாது என்பது வேண்டாமா? அதை குறித்த எச்சரிக்கை நமக்குள் வேண்டாமா? பிரிக்கப்பட்டு நாம் களஞ்சியத்தில் சேர்க்க வைக்கப்பட்ட ஜனங்களைப் போல் இருக்கும் பொழுது எங்களுடைய சிந்தையோ கிறிஸ்து இயேசுவுக்குள் உள்ள சிந்தை என்று இருந்திருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மந்தையை குறித்து நாம் கவலை கொள்ளுதல் பாரத்திலிருந்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். ஏனென்றால் எங்கள் ஜனங்கள் எல்லோரும் ஏக சிந்தையாய் கிறிஸ்துவுக்கு உள் கொண்ட சிந்தை கொண்ட மக்கள். இவர்கள் பதறல்ல, இவர்கள் தேவனால் புடைக்கப்பட்டு களஞ்சியத்திலே சேர்க்கப்பட்டவர்கள் என்று சொல்கின்ற ஒரு நிம்மதியையும் ஒரு மகிழ்ச்சியும் சபைக்கு தர வேண்டும், தேவனுக்கு தர வேண்டும். சபை கர்த்தருடையது. கர்த்தருடைய சபைக்கு ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ், இஃப் யூ ஆர் லைக் தன் டு பிரிங் ஜாய் டு த சர்ச் ஆஃப் காட், தேவனுடைய சபைக்கு மகிழ்ச்சியை கொண்டு வர வேண்டும் என்றால் யுவர் ஷவுட்டியம் ஹல்லேலூயா ஷுட் பி ஹை பிச், ஹை டோன் என்று இருந்திருக்க வேண்டும். அந்த உயர்ந்த மகிழ்ச்சியை சபைக்கு கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். பி லைக் தேன், அதுபோன்று வாழ வேண்டும். அதை அவர் சொல்லுவாங்க. தேவன் இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவன் அழைத்த, தேவனே வந்து அழைக்கிறார். அவர் பாருங்களேன், தேவனே வந்து அழைக்கிறது எல்லாம் கவனித்து கேட்க வேண்டாமா? எப்படி அவர் அழைத்தார்? பரம அழைப்பு என்று சொன்னார். அதை ஆங்கிலத்தில் என்று யாராவது படித்து பாருங்கள். upward call of God, upward call of God, upward call of God. பரம அழைப்பு என்று தமிழை படித்து என்னமோ தேவனுக்குரிய அழைப்பு என்று விட்டுவிடாதீர்கள். இட் இஸ் த upward call of God. பரத்திலிருந்து உயர பார்த்து அங்கே கொடுத்த அந்த அழைப்பை பார்க்கிறீர்களே, இட் இஸ் upward call of God, not the downward call of God. மண்ணுக்குரியதே அல்ல. அஞ்ஞானி அதை தேடுவான். அதை போய் நீங்களும் தேடுகிறீர்களா? நீங்கள் தேடாமலே நான் என்ன செய்வேன்? தருவேன். நீங்களோ தேவ ராஜ்யத்தை upward call of God என்று வாழ்ந்தால் உங்களுடைய தேவை இன்னதென்று அறிந்து பூமிக்குரிய all things shall be added, சகலமும் உங்களுக்கு தரப்படும் என்று சொன்னாரே. நீங்கள் என்னது தேவை என்று சொல்வதற்கு வாயில் சொல் பெறுவதற்கு முன்னே ஐ நோ that, உங்களுடைய விருப்பத்தை அறிவேன். I know the Heavenly Father knows what you need then. That is beautiful ஒரு faith, ஒரு அற்புதமான ஒரு விசுவாசம். I preserve it for a very very long years, ஒரு 45-46 இயர்ஸ்க்கு மேலாய் இந்த விசுவாசத்தை நான் பற்றி வாழ்கிறேன். He knows my need. அவருக்கு தெரியும். அவருக்கு எப்படியெல்லாம் தெரியும் என்று சொல்வதற்கு எத்தனையோ நான் உதாரணங்கள் வைத்திருக்கிறேன். ஒன்று என்னவென்றால், என் ஆரம்ப ஊழிய காலங்களில் மிக எளிய சாப்பாடும் என்றதான் இந்த குறித்து ஒரு கவலையும் இல்லை. அதை போதும் என்ற மனதோடு சாப்பிட்டு வந்த காலம். ஒரே சாதத்தை 3 நாள் பழையசோராய் வைத்து சாப்பிட்ட காலங்களும் உண்டு. இன்னும் ஐ டோன்ட் வாண்ட், உங்களுடைய பரிதாபத்தை கேட்பதற்காக நான் இதை சொல்கிறேன். நோ, நான் சொல்ல வந்தது என்னவென்றால், ஐ வாஸ் ஆக்குபைட் வித் கால் ஆஃப் காட். என்னுடைய அழைப்பிலே மனதை நான் வைத்திருந்தேன். என்னுடைய மனைவி ஒரு முறை அவர் சொன்னார்கள், உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். என்ன என்று கேட்டேன். 3 மாதங்களாக நாம் கறி சாப்பிடவில்லை, மட்டன் எடுக்கவில்லை. எங்களுடைய வீடுகளிலோ அவளுடைய வீடு, எங்கள் மனைவி வீடுகளிலோ ஒவ்வொரு நாளும் 7 நாளும் அங்கே நான் வெஜிடேரியன் வைத்திருப்பார். எங்களுடைய வீட்டில் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் தவறாமல் அங்கே நான் வெஜிடேரியன் எடுப்பார். 3 மாதம் எடுக்கவில்லை. அதனால் என்ன, இப்பொழுது நாம் ஒன்றும் நோய்வாய்ப்பட்டில்லை, சந்தோஷமாகத்தானே நாம் இருந்திருக்கிறோம். ஆசீர்வாதம் என்று சொல்வது, நிறைவு என்று சொல்வது பொருட்களின் மீது அல்ல, அது கர்த்தர் மீது கொண்டிருக்கிற நிறைவு. ஆச்சரியமான ஒரு நிறைவு உனக்கு இருக்கிறதா? அது இருந்தால் அதுதான் ஐஸ்வர்யம். என்னவென்று அவர் சொன்னார், கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்று சொல்வது ஐஸ்வர்யத்தில் இல்லை என்று சொல்வதை அந்த நீதிமொழியில் வாசிக்கிறோமே. கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யம் அல்லாமல் ஐஸ்வர்யம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லை. ஐ காட் த பீஸ், நான் சமாதானம் வைத்திருக்கிறேன், அதுதான் ஆசீர்வாதம். நீ சமாதானத்தை இழக்கிறாய் இந்த பூமிக்குரிய காரியத்தை, அது அல்ல ஐஸ்வர்யம்.
நான் பெற்ற அந்த சமாதானம் இருக்கிறதே, நான் பெற்ற மகிழ்ச்சி இருக்கிறதே, போதும் என்று மனதுடனே கூடி அந்த அந்த மிகப்பெரிய ஐஸ்வர்யம் அதை நான் வைத்திருக்கிறேன். போதும் என்பது எவனும் வைத்திருக்கிறான். உலகத்திற்கு போனவன் போதும் என்று வைத்திருப்பானா? உலகத்தை அவன் தேடி போனால், சைக்கிளை விட்டு அவன் தேடி சென்றால் அவன் மொப்பட்டு வேண்டும் என்று போவான். மொப்பட்டை அவன் பிடித்து விட்டான் என்று சொன்னால் அவனுக்கு பைக் வேண்டும் என்று ஓடுவான். பைக்கை பிடித்து விட்டால் கார் வேண்டும் என்று சொல்லுவான். கார் வேண்டும் வைத்திருக்கிறவன் அந்த மாடலுக்கு போக வேண்டும் என்று சொல்லுவான். இந்த மாடலுக்கு போவான். வாங்குங்கள், அது ஒன்றும் தவறு ஒன்றும் இல்லை. அதல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன், அது நிறைவல்ல என்று தான் வேதம் திட்டவட்டமாய் கூறுகிறது. உலகப் பொருட்களிலே ஜீவன் இல்லை என்று கைவரித்து விட்டாரே, அந்த ஜீவன் இருக்கிறது என்று சொன்னால், the peace of God, the holiness, பரிசுத்தம் என்று இருக்கிறது என்று சொன்னால், போதுமென்று மனம் ஒன்று இருக்கிறதே, அதை வைத்து அதையெல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று அறிந்து பரம அழைப்பிற்கு ஓட வேண்டுமே. அதுதான் நம்முடைய அழைப்பை இல்லாமல் வேறொரு இயேசு என்று சுவிட்ச் ஆன் பண்ணிவிடாங்கள், வேறொரு சுவிசேஷம் என்று சுவிட்ச் ஆன் பண்ணி பின்னால் போய்விடாதுங்கள். ஆகவே அதை அவர் பரம அழைப்பு என்று சொன்னார். பின்பு அவர் சொன்னார் பந்தய பொருள் என்று சொன்னார். பந்தய பொருள் என்று சொன்னார், ப்ரைஸ் என்று சொன்னார். இந்த உலகத்தில் எத்தனையோ ப்ரைஸ் நடத்துகிறார்கள். அது அல்ல, த ப்ரைஸ் விச் காட் கிவ்ஸ் யூ, தேவன் கொடுக்கின்ற அந்த ப்ரைஸ் இருக்கிறதே, அதைத்தான் பார்த்து அதை லக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று சொன்னார். அதை நோக்கி என்ன செய்ய வேண்டும்? தொடர வேண்டும். செக்யூர் ரன்னிங் தேர். உங்களுடைய வாழ்க்கை ஓட்டத்தை கவனித்து பார்க்க வேண்டாமா? என்னென்னவோ செய்கிறோம், அதை கவனித்து பார்ப்பதை போல் தோன்றினாலும் வாழ்க்கை ஓட்டத்தை கவனிக்கவில்லை, என்ன பிரயோஜனம்? எதை வைத்து நீங்கள் அந்த அற்புதமான அந்த க்ரீன் லேண்ட், அந்த பச்சை அந்த இடத்தை போய் தேடினீர்களே, அதை மாத்திரம் தேடி நீங்கள் போக முடிந்ததை, உங்கள் வாழ்க்கை ஓட்டத்தை, உங்களுடைய ஜீவனை பார்க்க வேண்டாமா? உங்களுடைய ஜீவியத்தை பார்த்து எங்கே ஓடுகிறோம் என்று நீங்கள் பார்த்துருந்திருக்க வேண்டாமா? லக்கு என்னவென்றால், எஸ் எ ப்ரைஸ், ஒரு ப்ரைஸ், பரிசு உண்டு. அந்த பந்தய அந்த அழைப்பினுடைய பந்தய பொருள் ஒன்று உண்டு. நாட் ஆன் த எர்த், அது மண்ணுக்குரிய பந்தய பொருள் அல்ல, விண்ணுக்குரியது. பரம அழைப்பு, அப்பர்ட் கால்குரிய பந்தயத்தில் ஓடிக்கொண்டு இருந்திருக்க வேண்டும். செப்பரேட்டட் ஃப்ரம் த வேர்ல்டு, உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டு நீங்கள் உலகத்தார் அல்ல என்று அவர் சொல்ல வேண்டும், நீங்களாக சொல்லிக்கொள்வது அல்ல. அதை எல்லோரும் இப்பொழுது சொன்னால் சொல்லிவிடுவீர்கள். அவர் சொல்ல வேண்டும், அதுதான் உண்மை. கேன் காட் சே டு யூ, உங்களுக்கு சொல்லக்கூடுமா? யூ ஆர் நாட் ஆஃப் த வேர்ல்டு. நான் பலமுறை ஆண்டவரிடத்தில் நான் சொல்லுவேன், லார்ட் ஐ எம் நாட் ஆஃப் த வேர்ல்டு, நான் உலகத்தான் அல்ல, ஐ பிலாங் டு யூ என்று உரிமையோடு எத்தனை ஆயிரக்கணக்கில் சொல்லியிருப்பேன்னு தெரிவதில்லை. ஐ டெல் லைக் தேட் டு ஜீசஸ். நான் ஆண்டவரிடத்தில் நான் பொய் சொல்ல முடியும். ஹீ ஆல்சோ சேஸ் யூ ஆர் மைன், நீ என்னுடையவன் என்று சொல்கின்ற அந்த பங்கை அவன் பெற்றிருந்திருக்க வேண்டும். எனவே அவன் அந்த லக்கை, பரிசு பொருளை நோக்கி ஓடுவதை, அதை எப்படி அவர் சொல்லுவான்? கிறிஸ்து இயேசுவுக்குள் உள்ள அத்தனையும் எனக்கு வேண்டும் என்று போயிடுவன் எவன் இருப்பான்? அவரோடு பாடுபட்டால் அவருடைய சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று எழுதியிருக்கிறது. சஃபரிங் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துக்குள் பாடு இருக்கிறது. ஏஸ் தென் ஐ வில் என்ஜாய், நான் மகிழ்ந்து, எஸ் உங்களுடைய சுதந்திரம் அனைத்தும் எனக்கு வேண்டும் என்று என்ன பாடல் என்று இருந்தாலும் உடனே அவர் சொல்லுவார், எவ்ரிடே கிராஸ் எடுத்தால் போதும். தன்னைத்தானே வெறுத்து, யூ ரிஜெக்ட் யுவர் செல், உன்னை தள்ளிவிட்டு தேவனுக்குரிய காரியங்களை தேடுகிறவனாய் வருவது தான் ஒவ்வொரு நாளும் என்னை தேடுகின்ற வாழ்க்கை என்று அவர் சொல்லும்பொழுது, ஹல்லேலூயா, நான் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளு, அந்த பந்தய பொருளை பெற்றே ஆக வேண்டும் என்று நான் போகிறேனே. அதை அடுத்து அவர் என்னவென்று சொல்லுவார், ஆகையால் நம்மில் தேறினவர்கள் எவரும், சும்மா உள்ளவர்கள் இதை வைத்திருக்க மாட்டார்கள், கொஞ்சம் முன்னோக்கி சென்று பூர்ணமாக வேண்டும், வளர வேண்டும், தேர வேண்டும் என்று இருக்கிறார்களே, அந்த ஓட்டத்திற்கு உரியவர்களை பார்த்து இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். என்ன சிந்தை? இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். அதை கீழே என்னவென்று அவர் சொல்லுவார், நாம் அது அடுத்த வசனத்திலே அந்த கடைசி சொல்வார், இது ஒரே சிந்தையாய் இருப்போமாக. இந்த ஒரு சிந்தையே போதும் என்று சொல்கிறாரே பாருங்கள். முழு மனதோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலனோடும் என்று சொல்கின்ற ஒரே சிந்தையை உடையவர்களாய் இருக்கிறீர்களா என்பதை சோதித்து பாருங்கள். ஈவன் ரைட் நவ் உங்களுடைய சிந்தை எங்கே இருக்கிறது என்று பாருங்கள். அந்த சிந்தையை குறித்து கொஞ்சமாவது நீங்கள் உணர்ந்து, அடடே என் சிந்தை வேறு சிந்தையாக இருக்கிறதே, இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட, இந்த பிரதர் சொன்ன சிந்தை என்று இல்லை, இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட சிந்தையை தான் இவரும் பேசுகிறார். அந்த ஏக சிந்தை, ஒரே சிந்தையாக இல்லாமல் சிந்தையை பிரித்து வைப்பதா, உலகத்திற்கு பாதி என்று பிரித்து வைப்பதா? சிலர் தங்களுடைய ஃபோனை ஆன் பண்ணி வைத்து கொண்டே இருந்தால் நான் சொல்லுவேன், நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை எப்படி கேட்பீர்கள்?
கர்த்தருடைய வார்த்தையும் கேட்டுக்கொண்டு உலக வார்த்தையும் கேட்டுக்கொண்டு எப்படி நீங்கள் இருந்திருக்க வேண்டும். நான் என்னுடைய ஜெப வாழ்க்கையில் ஃபோனை ஒன்று என் வீட்டில் வைத்து விட்டு வருவேன், அல்லது ஆஃப் பண்ணி போட்டு வைத்திருந்திருப்பேன். அல்லாமல் ஐ டோன்ட் லிசன் டு திஸ். 2 things, 2 காரியங்களுக்கு நான் செவி கொடுத்து வாழ்ந்ததில்லை. சபை என்று வந்தால் ஏக சிந்தை கொண்டு தேவனுடைய சபையில் வருகின்றவர் யார் என்று அவர் சொல்வார்கள். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்கின்ற இடமென்று இருக்கும் பொழுது இவருடைய வேறுபட்ட சிந்தையிலே சிலர் வந்து உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் இட்ஸ் வெரி சேட் திங், வருத்தமுள்ள காரியம். அதுபோன்ற ஒரு மனிதனுக்கு அவர் ஆரோனின் தலையில் இருக்கக்கூடிய அந்த தைலம் அவனுக்கு வடிந்து வரும் என்று நீரையெல்லாம் அவர் ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் அங்கே கட்டளையிட்டார் என்று சொல்ல முடியுமா? ஏன் சொல்ல முடியவில்லை என்று சொன்னால், அந்த ஒருமித்து வாசம் செய்கின்ற அந்த சபை கூட்டங்களிலே கூட அநேகர் ஒருமித்து இருப்பதில்லை. இந்த ஹெவன் ஃபோர்ஸ் பிளஸிங், பரத்திலிருந்து ஆசீர்வாதம் வந்தாலும் எல்லோருக்கும் வந்து சேர்வது இல்லை. ஏனென்றால் தே ஆர் நாட் இன் த சேம் மைண்ட். ஒரே மந்தையுடையவர்களாய் சபைக்கு வருவதில்லை. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபொழுது மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று சொன்னால் சும்மா மகிழ்ச்சி என்று இல்லை. ஏதோ இங்கே விளையாடுவதற்கோ ஏதோ நம்ம என்னத்தையும் யோசித்து கொண்ட சபைக்கு நாம் வர வேண்டும். எப்படி அவர் மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று சொல்வார். கம் அண்ட் லெட் அஸ் கோ அப் டு த மவுண்டன் ஆஃப் த லார்ட். மவுண்டன் அது சீயோன் மலைக்கு வாருங்கள் என்று கூப்பிட்டு போகும். மவுண்டன் ஆஃப் த லார்ட் அண்ட் டு த ஹவுஸ் ஆஃப் த லார்ட். அவரை நோக்கி போவோம். அண்ட் ஹீ வில் டீச் அஸ் ஆஃப் ஹிஸ் வேஸ் அண்ட் we will walk in his paths and the Lord shall go forth from Zion and the word of the Lord from Jerusalem. இப்படி போனார், பாடிக்கொண்டு போவார்களாம். சிறுபிள்ளை முதற்கொண்டு பெரியவர் வரைக்கும் பாடுவார் என்று அங்கே நாம் இதில் வாசிக்கிறோம். அந்த பழைய ஏற்பாட்டில் 4-5 இடத்துல சொல்லுவார். சங்கீதக்காரனும் அதை ஒரு முறை அதை எடுத்து அதை சொல்லுவார். என்ன செய்வோம்? அந்த ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள், மலை மேல் ஏறுவோம். சீயோன் மலையில் ஏறி அங்கே அவர் தன்னுடைய வழிகளை நமக்கு போதிப்பார். அங்கே அவர் பிரமாணங்கள் ஓப்பனாகி இருக்கும். அதை நாம் கை கொண்டு வாழ்வோம் வாருங்கள் என்று சொல்கின்ற ஒரு ஆர்வத்தோடு வராமல் வேறொரு ஆர்வம் என்று வைத்துக்கொண்டு ஒரே சிந்தை இல்லாமல் வந்து அமர்வதா? அதுபோன்ற ஒரு சிந்தை வைத்து இங்கே இருந்து வாழத்தான் முடியுமா? அவர்கள் ஒன்றாய் நிலைத்திருக்கத்தான் முடியுமா? கர்த்தர் ஏற்கனவே புடைத்து வைத்திருக்கிற ஒரு மனிதர்கள் மத்தியில் இவர்களும் பதர்களாய் மாறி மற்றவர்களையும் பதர்களாய் மாற்றத்தான் அவர்களால் தான் முடியுமா? அதுபோன்ற ஒரு செயலை செய்வதுதான் தகுமா? தேவன் செய்த மகத்துவமான ஒரு பெரிய ஒரு ஷிஃப்டிங் சபையிலே ஒன்று செய்தாரே 2020ஆம் ஆண்டு ஒன்றை செய்யவில்லையா? அந்த அவர் சொன்னபடியே செய்தார். நம்ம வாக்குரைத்தபடியே சொல்லுவார், நான் எழுப்புதலை தருவேன். ஆகிலும் என்னை பார்த்து அவர் கேட்டார், நீ மூப்பராக இருக்கிறவன், உன்னை பார்த்து கேட்கிறேன். when I will come and shift the church, சபையை நான் புடைத்து எடுப்பேன். ரெடியா? எஸ் லார்ட் ரெடி. இதற்கு நான் யோசிக்க வேண்டும். ஐ ஆம் ரெடி என்று சொன்னேன். பதர்களை அகற்றுவேன். எஸ் தட்ஸ் ஆல்சோ ரெடி. ஐ வில் கேதர் தட் கிரைன்ஸ், மணிகளை நான் சேர்ப்பேன். ரெடி? எஸ் லார்ட். இதை நான் 2020 நடக்கிற நிகழ்ச்சிக்கு முன்பாக 1999ஆம் ஆண்டே ஆண்டவர் அந்த பாச்சலூரில் எனக்கு சொன்னதை சபை முழுவதும் நான் சொன்னேன். நடக்கவில்லை. நடப்பதற்கு முன்பாகவே 1 வருடங்களுக்கு முன்பாக நான் சொன்னேன் அல்லவோ. அதுபோன்று பிரிக்கப்பட்டு மக்களாய் இருக்கிறீர்களோ என்று பாருங்கள். களஞ்சியத்தில் இருக்கிற மக்கள் தானோ பதராக இருக்கிறவர்கள் என்று பார்க்க வேண்டாமா? பிரிக்கப்பட்ட மக்களிடத்திலும் இப்படி பேதம் வருவது சரிதானா? பிரிக்கப்பட்ட மக்களையும் பாதிப்பதற்கு முயற்சி யாராவது எடுத்திருக்கலாமா? கூடாது. அங்கே ஒரு ஊழியன் இருந்தால் கேட்பான். அவன் பிசாசானவன் நேரடியாக வந்தான். யார் மூலமாக அவன் வந்து அவன் பேசின பொழுது வேறொரு இயேசுவையும் வேறொரு சுவிசேஷத்தையும் வேறொரு அபிஷேகத்தையும் அவன் சொல்ல ஆரம்பித்தவுடன் கெடுத்து விடுவானா என்று நான் பயந்திருக்கிறேன். அந்த பயம் அவசியமா? எஸ், கண்டிப்பாக அவசியம். ஒரு முறை ஏதோ ஒரு சாட்டை எடுக்க வேண்டியிருந்தால் அதை எடுக்கக்கூட செய்வார். ஏனென்றால் தேவனுடைய வீட்டை குறித்து பக்தி வைராக்கியம் அவனை பட்சித்தது என்று இருக்க வேண்டும். when God is there and God's servant is there, தேவன் இருந்தால், தேவனுடைய ஊழியன் இருந்தால், he would be like that. தேவனுடைய வீட்டை குறித்து பக்தி வைராக்கியம் அவன் கொண்டிருப்பான். பெரிய கூட்டம் என்றவன் எதிர்பார்த்தது இல்லை. என்னாலும் எதிர்பார்த்திருக்க வேண்டாம். ஹல்லேலூயா. அந்த ஒரு நாள் நான் அந்த விஓசி 24 விஓசி நகரில் இருந்தபொழுது there was a lot of disloyalty. உத்தமமற்ற சகோதர சகோதரிகள் 1-2 பேர் அங்கங்கே இருந்து செய்த பொழுது மனம் வேதனை அடைந்து நான் ஆண்டவரிடத்திலே ஒரு முறை நான் ஜெபம் செய்தேன். ஏன் ஆண்டவரினுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்தின பிறகு ஐ ஸ்டுட் அப் தேர். அங்கே எழுந்து நின்று, லார்ட், இனி நான் மன சஞ்சலம் அடைய மாட்டேன். ஈவன் இஃப் ஐ ஹாவ் டு ஸ்டாண்ட் அலோன், நான் தனியாய் நிற்கிறதுக்கு வேண்டிய நிலை வந்தாலும் ஐ வில் ஸ்டாண்ட் அலோன் ஃபார் ட்ரூத். சத்தியத்திற்காகவும் உம்மண்டிலே நான் நிற்பேனே அல்லாமல் இது போன்ற சஞ்சலத்தை அகற்றிவிட்டேன்
என்று அன்றைக்கே நான் ஆண்டவரிடத்தில் சொல்லி அந்த 24 யுவர்ஸினரை கழித்து பாருங்கள், இங்கே உள்ள வருடங்களையும் அந்த மற்ற வருடங்களையும் சுவிசேஷ நகரில் இந்த வருடங்களையும் கழித்து பார்த்தால் அந்த 24 யுவர்ஸின் நகர் வரும். எத்தனையோ 25 வருடம் 30 வருடங்களுக்கு முன்பாக நான் அதை ஆண்டவரிடத்தில் சொன்ன எனக்கு தரத்தை தவிர போலியை ஆண்டவரிடத்தில் கொண்டு வருவதற்கு ஒரு நாளும் நான் ஊழியம் செய்ய மாட்டேன். என்ன ஊழியத்தை ஆண்டவர் கேட்டால், ஊனையும் கண்குடையானதையும் அங்கே அங்கே எல்லாம் இழந்ததையும் உணர்ச்சி வசப்பட்டதையும் உணர்ச்சி இல்லாததையும் கொண்டு வந்து எனக்கு வந்து படைக்கிறாயே, இது ஒன்று படைப்பேன் நான் கேட்டேன். சூரிய உதயம் தொடங்கி சூரிய அஸ்தமனம் வரை ஐ வாண்ட் பியூர் ஆஃபரிங் என்று மல்கியாவிலே முதல் அதிகாரத்திலே சொல்லி வைத்தாரே. எனக்கு என்ன வேண்டும்? சூரிய அஸ்தமனம் தொடங்கி சூரிய உதயம் தொடங்கி சூரிய அஸ்தமனம் வரைக்கும், நாட் இன் த மிடில் கோ அவே, பாதியிலே தரத்தை இழப்பதல்ல, முடியும் வரைக்கும், கர்த்தர் வரும் வரைக்கும், எல்லோருடைய மரணம் வரும் வரைக்கும் அவர்களை சத்தியத்திற்கு நேராய் தூய பலியாய் கொண்டு வந்து எனக்கு கொடு என்று சொன்னார். ஆஃபர் மீ த பியூர் ஆஃபரிங், சுத்த காணிக்கையை கொண்டு வந்து படை என்று சொன்னாரே. அதுதான் சபையினுடைய நோக்கமே அல்லாமல் வெற்று கூட்டம் அல்ல. நோ, நெவர். மறுபடியும் சொல்கிறேன், இது ஒன்று கூட்டங்கள் எவ்வளவு போனார்கள், எவ்வளவு வந்தார்கள், எவ்வளவு இருக்கிறார்கள் என்பது அல்ல. நான் சொல்லுகிற ஏன் அதை சொன்னேன் என்றால், ஈவன் இஃப் ஐ ஹேவ் டு ஸ்டாண்ட் அலோன் என்று என் ஆண்டவரிடத்தில் நான் சொன்னேன் அல்லவோ, அது மாறினது இல்லை. எக்காலமும் அது மாறினது இல்லை. எந்த காம்ப்ரமைஸும் நான் அதற்கு நான் ஒப்பிட்டு போவதற்கு அனுமதித்ததும் இல்லை. சச் இஸ் த சர்ச் ஆஃப் த லார்ட். அதுபோன்ற வைராக்கியம் கொண்ட சகோதரர்களை ஏற்ற காலத்தில் எழுப்பி வைத்திருக்கிறாரே, அதே போன்ற ஒரு மகிழ்ச்சியும் வேறு ஒன்றும் இல்லை. அற்புதமான சகோதரர்களை வைத்திருக்கிறார், அற்புதமான சகோதரர்களை வைத்திருக்கிறார். ஆங்காங்கே ஒன்றென்று ஏதோ வந்தது என்றால் சரி செய்ய நாம் முயற்சிக்கிறோம். இல்லை என்றால் கேட்டின் மகன் தானாய் கெட்டான் என்ற இடம்தான் ஜீவனுள்ள தேவனுடைய சபையிலே நடைபெறும். இட்ஸ் நாட் ஹேப்பன் டு எனி ஒன், இட்ஸ் நாட் ஹேப்பன் டு மீ. ஒருவருக்கும் கெட்டின் மகன் தானாய் கெட்டு போனான் என்ற இடத்திற்கு போய்விடக்கூடாது. ஹல்லேலூயா. மகிழ்ச்சியாக சொல்லுவேன், ஹல்லேலூயா. எஸ், அழிவின் பாதையிலே போவதற்கு வான்மணி சொல்லக்கூடிய ஒரு சிலர் இருந்தால் அது ஒரு பாக்கியமுள்ள சபை. இந்த மோட்ச பயணத்தில் போகிற கிறிஸ்டியானுக்கு அவ்வப்பொழுது ஒரு வியாக்கியானி என்று ஒருவன் வருவான். முதலிருந்து கடைசி வரைக்கும் வருவான். அவன் கலங்கி போய் தவறான பாதையிலே போய் கொண்டிருக்கும் பொழுது டக்கென்று நின்று விடுவான். யாரவன்? இந்த வியாக்கியானி நின்று, வாட் ஹேப்பன் கிறிஸ்டியான் என்று அவர் கேட்பார். அவர், ஐயோ நான் உங்கள் பேச்சை கேட்காம வந்து பொழுது விட்டேன். கேட, டோன்ட் வரி, அதற்கான மனம் வருந்தாதே, சோர்ந்து போய் விடாது. கேட, ஐ வில் ஷோ இது, சரியான பாதை மீண்டும் காட்டுகிறேன், எழுந்து வா என்று கூறி நடத்துகிறாரே. அதுபோன்று உடைய மனம் டிஸ்ட்ராக்ட் ஆகும் பொழுது இந்த பவுலை போல் நான் பயந்திருக்கிறேன். நீங்கள் வேறொரு புருஷனுக்கு, ஒரே புருஷனுக்கு வாழ்கின்ற நீங்கள் வேறொரு புருஷனுக்கு, வேறொரு இயேசுவுக்கு, வேறொரு சுவிசேஷத்திற்கு, வேறொரு அபிஷேகத்திற்கு போய்விடுவீர்களோ என்று பயந்திருக்கிறேன் என்று சொல்வது மகிழ்ச்சியான ஒரு செய்தியா இல்லையா? சொல்லுங்கள். அப்படி சபை இருந்தால் மகிழ்ச்சியா இல்லையா? தென் சே ஒன்மோர் அல்லேலூயா லைக் தட். ஹல்லேலூயா. இன்னொரு சொல்லுங்கள், ஹல்லேலூயா. யூ மஸ்ட் சே டு யுவர் சில்ட்ரன் லைக் தட். உங்களுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்ல வேண்டும், வி மஸ்ட் சே ஹல்லேலூயா ஃபார் த சர்ச் என்று சொல்லியிருந்திருக்க வேண்டும். The church that stands for God, the church stands for eternity, the church stands for the eternal life, the church that stands in the narrow way. அந்த இடுக்கமான வழியிலிருந்து, ஜீவன வழியிலிருந்து ஒருபோதும் விலகாத ஒரு சபையில் இருக்கிறோமப்பா, நம்முடைய பாதுகாப்பு என்று உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி ஹல்லேலூயா என்று ஆர்ப்பரிக்க சொல்லிக் கொடுத்திருந்திருக்க வேண்டும். மஸ்ட் டூ தேட். ஹல்லேலூயா. ஆகவே அதை கீழே அவர் என்னவென்று அதை சொல்கிறார், ஒரே சிந்தையாய் இருப்போமாக, தேறி வருகிறவர்கள் இந்த ஒரே சிந்தையாக இருப்போமாக என்று அந்த பிலிப்பியர் 3:16 அவர் சொன்னாரே பாருங்கள். அடுத்தது சொன்னார், சகோதரரே நீங்கள் என்னோடே கூட பின்பற்றீர்களாகி கவனமாய் நான் இந்த பாதையில் போகிறேன் வாருங்கள் என்று ஒரு மேய்ப்பன் சொல்ல வேண்டும். தன் ஆடுகளை பார்த்து கமான் ஃபாலோ மீ என்று அந்த ஆடுகளை தைரியமாய் சொல்ல வேண்டும். வேண்டாம் என்னை ஃபாலோ பண்ணணும், இயேசுவை ஃபாலோ பண்ணி போங்கள் என்று சொல்லுவதா? ஒருவன் இயேசுவை தனக்கென்று ஆதாயத்திற்கு ஒன்று வைத்து இல்லாமல் தனக்குரியவனாய் வைத்துக் கொள்ளாமல் யாருக்கும் மற்றவர்களுக்காக நீங்கள் இயேசுவை ஃபாலோ பண்ணிக்கொண்டு நான் உலகத்தை ஃபாலோ பண்ணி கொண்டு போகிறேன் என்று சொல்லுவதா? நான் பின்பற்றுவது போலவே
நீங்களும் என்னை பின்பற்று என்று சொல்கின்ற ஒரு அதிகாரம் அங்கே வேண்டாமா? தாறுமாறான ஒன்றை வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு பிரசங்கம் மற்றும் ஒழுங்காய் பண்ணி வைத்து விட்டு ஜீவிய காலத்தில் ஒன்றும் இல்லை என்று சொன்னார். டோன்ட் ஃபாலோ மீ, உடனே ஜீவியத்தை மறைத்து மூடி மறைத்து என்னை ஃபாலோ நீங்கள் இப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டால் டோன்ட் ஃபாலோ மீ, டோன்ட் ஃபாலோ மீ, யூ ஃபாலோ ஜீசஸ் என்று சொல்வதாக சபை? அதற்காக ஒரு அந்த ஊழியங்கள் வேண்டும், அதற்காக ஒரு ஊழியர்கள் வேண்டும். யூஸ்லெஸ் சர்ச். அது போன்ற சபை ஆண்டவர் அங்கீகரிப்பாரோ? நோ, ஹி ஒன்ட் டூ தேன். ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. நான் கிறிஸ்துவை பின்பற்றியது போல என்று அவர் சொன்னாரே பாருங்கள். சகோதரரை, நீங்களும் என்னோட கூட பின்பற்றியவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். ஆஹோ, நீ சொல்லத்தான் நாங்கள் கேட்க வேண்டுமோ என்று நீங்கள் ஒருவேளை மனுஷன் வேணால் கேட்பான். ஆனால் அதிகாரம் கொண்டவன் சொல்லுவான், கர்த்தருடைய அதிகாரத்தை பெற்றவன், ஜீவி அதிகாரத்தை பெற்றவன், மாம்சத்தின் மீது எனக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொன்னார். அப்படி இல்லாமல் தேவனுக்கு முன்பாக மாம்சத்தை தீக்கிரையாக்கி வாழ்ந்த ஒரு மனுஷன் அவன் சொல்லுவான், என்ன சொல்லுவான்? நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகின்றபடியே அதன்படி நடக்கிறவர்கள் எவர்களையோ அவர்களே எதுவாக நோக்குங்கள். பார்க்கிறீங்களா? வசனத்தை பார்க்கிறீங்களா? அவர்களே மாதிரியாக, தே ஆர் த குட் எக்ஸாம்பிள், மாதிரியாக நோக்குங்கள். நாட் எனிபடி. கவனமாக இருக்க வேண்டும். அதை பவுல் எப்படி சொல்லுவார்? தேவ தூதனே வந்து சொல்வதை போல் பளிச்சென்று குதித்து வந்து நான் சொல்லியிருந்தேன் நடங்கள், இன்னொரு வழி இருக்கிறது என்று சொன்னால் டோன்ட் டூ த. தேவதூதனை பார்த்து நீ தேவதூதனாக இருந்தால் என்ன, நீ எந்த தூதன் என்று எனக்கு தெரியும், ஒளியின் தூதன் வேதத்தில் வந்து கூட அவன் வஞ்சனை புரிகிறான் என்று நாங்கள் அறிவோம். ஐ ஒன்ட் ஃபாலோ தேர். நாங்கள் ஏற்கனவே பூர்வ வழியை ஒன்றை அறிந்து வைத்திருக்கிறோம். அது பரம அழைப்பு என்று அறிந்திருக்கிறோம். அது பிரைஸ், ஒரு பரிசு பொருளை எங்கள் லக்காயும் கிரீடத்தை வைத்திருக்க என்று அறிந்திருக்கிறோம். நீ தேவதூதனாக இருந்தால் பட்சத்தில் இருந்துவிட்டு போகட்டும். we will follow Jesus. இயேசுவை பின்பற்றுவோம், அவர் காட்டின வழியை பின்பற்றுவோம். எங்களுக்கு முன்னோடியை வாழ்ந்து அதை காட்டின அந்த பரிசுத்தவானுடைய காரியங்களை நான் கேட்டு உற்று நோக்கி மாதிரியாக வைத்திருப்போம். இன்னும் அதோடைய எக்ஸாம்பிள் இப்படி போல் தாறுமாறான மாதிரியை வைத்து சொல்வதை நான் கேட்க மாட்டோம். அதுவும் அங்கே ஒரு ஊழியர் இருக்கிறார், இங்கே ஒரு ஊழியர் இருக்கிறார் என்று சொன்னால் கேட்க நாங்கள் போவதில்லை. அங்கே கிறிஸ்து, இங்கே கிறிஸ்து என்று கிறிஸ்துவை இரண்டாய் பிரித்து சொல்வதை போல் கேட்கப் போவதில்லை. பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்று தெரியும். இந்த லோக்கல் சர்ச் ஒரு வாசஸ்தலம், அந்த லோக்கல் சர்ச் ஒரு வாசஸ்தலம், அந்த ஸ்தலத்தை we are happy, we are going to meet so many people. எத்தனையோ பரிசுத்தவான்களை குறித்து எழுகிறோம். அவர்கள் அனைவரும் சபையை சேர்ந்தவர்கள். அவர்களெல்லாம் அந்த சபையிலே வந்து வாசஸ்தலம் இருக்கும்பொழுது ஓடி தேடி அட்ரஸை கேட்டு அவர்களை கட்டி பிடித்து ஆற தழுவி அல்லேலூயா எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறது. ஐயோ, நிறைய இருக்கிறது, புத்தகத்தை கொஞ்சம் தான் போட்டேன் என்று சொன்னால், பேசுகள் என்று சொன்னால் நித்திய காலமாக என்ன செய்து கொண்டே இருக்கலாம். இப்படி நேரமில்லை என்று சொல்வதற்கு அங்கே இடமே இல்லை. எப்படி பேசிக்கொண்டே இருப்போம்? நித்தியமாய் நாம் உறவாடி கொண்டிருப்போம். ஹல்லேலூயா. அந்த காலத்திற்கு அளவே இல்லை. தட் ஜாய் ஆஃப் த செயின்ஸ், பரிசுத்தவானுடைய அந்த மகிழ்ச்சியை எவ்வளவு வைத்திருக்கிறோம். ஒரு பத்திரிகையில் ஒரே ஒரு யாரோ ஒரு மெசேஜை போட வேண்டும், மற்றெல்லாம் அகற்றல் என்று சொன்னபொழுது, பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம் ஐயா, இது பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தை நானும் பெற்றிருக்கிறேன், மற்றவர்களும் பெற வேண்டும் என்று 38 ஆண்டுகளாய் இந்த பத்திரிகை ஊழியத்தை ஒரு நிறுத்த பார்த்தார். ட்ரை பண்ணினான், என்னமோ சொல்லி பார்த்தேன். நான் பெயர் பெற்றவன், என்னை அனைவரும் மதிக்கிறார்கள், நான் சொல்வதை செய்து அத்தனை பேரையும் அந்த மேடம் என்னை நிறுத்து, எலியாஸ் அசலாக்சனை நிறுத்து என்று சொல்லி ஒரு சீதான் வர வேண்டும் என்று சொன்ன பொழுது ஐ டினைட் இட். எதை வைத்து நான் மறுத்தேன்? பரிசுத்தவானுடைய சுதந்திரத்தில் பங்கு பெறுவதற்குரிய பாக்கியம் எனக்கு உண்டதை போலவே எல்லோரும் இதை வாங்கி ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிற அவர்களுக்கு போய் சேர வேண்டாமா என்று சொன்ன பொழுது நோ, மீ அலோன் என்று சொல்லி ஒருவர் சொன்னார். நான் ஆலோசனையாகவும் சொல்லுகிறேன், இந்த பத்திரிகையவே நீ நிறுத்தி விடுங்கள், மொத்தத்துக்கு நிறுத்துங்கள் என்று வேறு சொன்னார். அதுபோன்று ஒரு கடுமையான ஒரு பகுதியில் நான் நடந்து வந்திருக்கிறேன் சகோதரர்களே. அதுபோன்று இவர் கேட்கிறார்கள், என்ன கேட்கிறார்கள்? அநேகர், ஏனெனில் இதையெல்லாம் ஏன் சொல்கிறேன், வழிகாட்டுபடி நடங்கள் என்று ஏன் சொல்கிறேன்? அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பயங்கர்கள். கிறிஸ்துவுக்கு பயங்கர்கள் போல் காட்ட மாட்டார்கள். எதற்கு பயங்கர்கள்? அந்த ஜீவ மார்க்கத்திற்கு தான் அவர் பயங்கர்களாக வருவார்கள். கிறிஸ்துவினுடைய சிலுவைக்கு பயங்கர்கள். எது சிலுவை? உலகத்தை வேறறுத்து விண்ணுக்கு நடத்தி பரம அழைப்பிற்கு உங்களை கொண்டு வந்து நிறுத்தி வருகிறதே, அந்த சிலுவைக்கு பயங்கர்கள். அவர் எதை காட்ட மாட்டார் என்றால், they won't show you the cross. சிலுவையை காட்ட மாட்டார்கள். அனுதினமும் என்று சிலுவை இருக்கிறது, அதை காட்ட மாட்டார்கள். அவர் அன்றன்றுக்குரிய பாடல் அன்றன்றைக்கு போதும், ஒன்று கவலைப்படாங்க, நான் இருக்கிறேன் என்று சொன்னாரே, அன்றன்றுக்குரிய பாடலுக்குள்ளாய் கடந்து செல்கின்ற ஒரு ஜீவபாதை இருக்கிறதே,
அதை அவர்கள் ஒழித்து வைத்து விடுவார்கள். ஒரு பாடும் கிடையாது. சும்மா சொல்லிக்கொண்டே இருங்கள். கிடைக்கல இல்லை என்றாலும் இருக்கிறதை போல் காட்டிக்கொண்டு அறிக்கை செய்து கொண்டே இருங்கள் என்று சொல்கிறதை போல் ஜீவ வார்த்தை பேசுங்களாம். எது ஜீவ வார்த்தை என்று சொன்னால் இல்லாவிட்டாலும் இருக்கிறதை போல் சொல்லிக்கொண்டே இருங்கள், கிடைத்துவிடும் என்று எண்ணிக்கொண்டிருப்பதை போல். பணம் இல்லாவிட்டால் பணம் இருக்கிறது, பணம் இருக்கிறது, பணம் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே இருங்கள், கிடைத்துவிடும். உங்களுக்கு பட்டு செல்ல வேண்டுமா, வேண்டும் வேண்டும், சீக்கிரம் வரப்போகுதுன்னு சொல்லிக்கொண்டே வந்துவிடும். அது யூஸ்லெஸ் கிறிஸ்டியானிட்டி. இந்த ஜீவ வார்த்தையை விட்டு இதை சொல்லுகிறதெல்லாம் எப்படி அவர்கள் வார்த்தையை வைத்து ஜீவ வார்த்தை என்று பெயரை வைத்து கொண்டு மண்ணிலே நடத்துகிறார்கள். ஜீவனை அது கொடுக்கும், மண்ணை தரும், மண்ணிலே அதை வாழ்கின்ற அந்த மண்ணை தின்னுகிறவர்களாய் மாற்றி வைத்து விடுகிறார்கள். சர்ப்பத்துக்கு ஒரு பெயர் உண்டு. சர்ப்பமே, நீ வஞ்சனை செய்தாயே, நீ மண்ணுக்குரியவன், மண்ணை தின்னு என்று சொன்னார். மண்ணுக்குரியவர்களை அவன் தின்பான். மண்ணையும் விண்ணையும் பிரித்து வைக்க பார்க்க தெரியாதவர்கள் இந்த மண்ணுக்குரியவர்களாய் மாறி சர்ப்பம் தின்கின்றது, மண்ணை தின்பான் என்று சாபத்திற்குரியவர்களாய் மாறுவதற்காக நமக்கு ஒளி வேண்டும், மாறுவதற்காக நம்ம சபை வேண்டும், மாறுவதற்காக அந்த வேத புத்தகம் வேண்டும், மாறுவதற்காக நமக்கு இயேசு கிறிஸ்து வேண்டும். அது வேறொரு இயேசு. ஜீவனுள்ள தேவனுடைய சபையிலே நாம் அந்த ஏக சிந்தையை இழந்து விடாதிருப்பதற்கு எப்படிலாம் சொல்கிறார். அவர்கள் சிலுவைக்கு பையர்கள், அவர்கள் கிறிஸ்துவுக்கு பையனாக இருக்க மாட்டார்கள். அவரை வைத்து என்ன செய்ய வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், லாபம் பெற வேண்டும், செழிப்பாய் வாழ வேண்டும், செழிப்பு என்று சொல்லி மக்களை வஞ்சிக்கிற அந்த இடத்திற்கு போக வேண்டும். ஆகவே சிலுவைக்குத்தான் பையர்கள், இடுக்கமான வழிக்குத்தான் பையர்கள், இந்த மண்ணுக்குரிய பார்வைக்கு பையர்கள், விண்ணுக்குரிய பார்வைக்கு அவர்கள் எக்காலத்தும் திருப்புவதே இல்லை. என்னவென்று அவங்க சொல்லுகிறார், சிலுவைக்கு அவர்கள் பையர்கள் என்று அநேகம் தூரம் சொன்னேன். ஒரு முறை அல்ல, எத்தனை முறை சொல்ல வேண்டும், அநேக முறை சொல்ல வேண்டும். ஜாக்கிரதை. சபையில் இருக்கக்கூடிய சகோதரர் எழும்பி வரும் பொழுது, ஊழியங்களை அவர்கள் செய்ய வரும் பொழுது அநேகம் தூரம் இதை சொல்லியிருந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் அவர்களை கூட மாறி போவதற்குரிய வஞ்சனை இருக்கிறது. அப்படி நான் பார்த்ததில்லையோ. எத்தனையோ காலம் ஜீவனை பிரசங்கித்தவர்கள் அவருடைய நடைமுறை வாழ்க்கையை போய் பார்த்தால் அவர்கள் எதையோ விரும்பி கொண்டிருக்கிறார்கள், மண்ணுக்குரிய காரியங்களை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். அடடே, இவர்களாக இப்படி செய்யலாம் என்று ஒரு பார்க்கும் பொழுது எவ்வளோ ஒரு நடுக்கம் உண்டாகிறது, எச்சரிக்கை உண்டாகிறது. கர்த்தாவே, இப்படியும் நடக்குமோ? ஒரு மனிதன் பல காலங்கள் 70 வயது 80 வருடம் தாண்டி அவன் போய் கொண்டிருந்தாலும் இப்படி மண்ணுக்குரியதாய் மாறுவது என்றால் நான் ஏமாத்திரம், ஹெல்ப் மீ, உதவி செய்யும் என்று நான் கேட்டிருக்கிறேன். யாரை நான் திட்டுவதில்லை, நான் எதை குறித்து நான் நியாயம் தீர்ப்பதும் இல்லை. அதுபோன்று ஒரு அச்சம் வைத்திருக்க வேண்டும். சபையில் எல்லோரும் அந்த அச்சத்தை விட இருந்திருக்க வேண்டும். சபையில் எழும்பி வருகின்ற சகோதரர்கள் மிக ஜாக்கிரதையாய் அதை தங்களுடைய அந்த பாதையில் ஓடிக்கொண்டு இருப்பவர்களாய் அவர்கள் இருந்திருக்க வேண்டும். இவர்கள் சிலுவைக்கு பையர்கள், கிறிஸ்துவுக்கு அல்ல. கிறிஸ்துவை வைத்திருப்பார்கள், சிலுவைக்கு பையர்கள், சிலுவைக்கு பையர்கள், சிலுவைக்கு பையர்களாய் இவர்கள் மாறுவார்கள். அநேகந்தரம் சொன்னேன், இப்பொழுதும் கண்ணீரோடும் சொல்கிறேன். ஒரு மனுஷன் தவறி போய் இந்த மண்ணிலே போய் மண்ணுக்குரிய தின்றுகிறவனாய், இந்த பாம்பு திங்கிறதை போல் இவன் மண்ணை நக்குகிறவனாய் இவன் மாறிவிட்டான் என்று சொன்னால் அதை தீனி விடுவதை பார்ப்பதை தம்முடைய இங்கே வந்து ஜனம் இப்படி போகிறார் என்று பார்க்கும் பொழுது கண்ணீர் விட வேண்டாமா, வேதனை வர வேண்டாமா? ஒரு மனுஷன் சும்மா ஒன்றும் அவன் பேசுவது முடியாது. வேதனை இருந்தால்தான் அப்படி அவன் பேசுவான். கண்ணீரோடு நான் சொல்கிறேன் என்று சொல்வது சும்மா பேச்சுக்காக நான் சொல்லுவதா? ஒரு அம்மா தன் மகனை பார்த்து, டே நான் கண்ணீரோடு கேட்குறேன்டா என்று சொன்னேன். நான் பார்த்தேன், நான் பேசிக்கொண்டு பார்த்தேன். அந்த அம்மாவனுக்கு முகத்தில் என்ன வரவில்லை, கண்ணீர் வரவில்லை. பேச்சுக்காக கண்ணீர் என்று இப்படி அவர் சொல்கிறார். நிஜமான ஒரு கண்ணீர் இல்லையோ? வேதனை அப்படி வந்திருக்க வேண்டும். அதுபோன்று கண்ணீருக்குரிய பகுதி தான் இந்த 2 சிந்தை இல்லாமல், ஏக சிந்தை இல்லாமல் வேறொரு சிந்தையாய் வாழ்கின்ற இன்னொரு வாழ்க்கை. அடுத்தவர் என்ன சொல்கிறார்? அவர்களுக்கு முடிவு அழிவு. அவர்களுடைய விசாலமான பாதையிலே போயர்களுடைய முடிவு அழிவு என்று எழுதியிருக்கிறதை இங்கே வைத்து எழுதினார். பாருங்கள், ஜீவ வழியை விட்டுவிட்டு தங்களுக்கு உகந்த வாழ்க்கையே வாழ்ந்து 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 பழகி முடிவு அழிவு என்று சொல்கிற அந்த விசாலமான பாதையினுடைய அவருடைய முடிவு அழிவு. அவருடைய தேவன் வயிறு, சோத்துக்கு சாப்பாட்டுக்கு வயிற்றுக்கு சோறு ஏற்கும், சோத்துக்கு வயிறு சாப்பாடு இருக்கும், சாப்பாட்டை வயிற்று ஏற்றுக்கும். 2ஐயும் கர்த்தர் அழிப்பார். மண்ணுக்குரிய வாழ்க்கை முழுவதும் அழிந்து விடுமே. அந்த நாட்களில் ராஜாஜனுடைய அந்த மூளையை ரஷ்யாக்காரன் ஒருவன் கேட்டான் என்று சொல்வார்கள். அழிந்து போய்விட்டதே. அந்த மூளையை எடுத்து அங்கே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி ராஜாஜியை வரப்போகிறார். அதுபோல் எதையும் ப்ரெசர்வ் பண்ணி கொள்ள இயலாது. உங்களுடைய ஆசை அழியும், உங்களுடைய படிப்பு அழியும், உங்களுடைய மேன்மை அழியும். மனுஷருக்குள் மேன்மையாக எண்ணப்படுகின்ற எதுவாக இருந்தாலும் எழுதி வைத்து பாருங்கள், அழியும்.
இதையும் அழிப்பார், அதையும் அழிப்பார். மண்ணுக்குருதியை வாங்கினது மலைக்கு அழிக்கும், மண்ணுக்குருதியை கொடுத்ததும் அழிந்து போகும். ஆகவே அது அவருடைய மகிமை, அதுதான் அவருடைய மகிமை. அவருடைய வயிறை தட்டி பார்த்துவிட்டு இவர் ஐஸ்வர்யனை மாறிவிட்டு மகிமை என்று அதை சொல்லிக்கொள்வார்கள். நாங்கள் இந்த சபைக்கு சைக்கிளில் வந்தோம், இப்பொழுது பைக்கு வாங்கிவிட்டோம், அது ஒரு மகிமை. பைக்கை வாங்கிவிட்டு இப்போ கார் வாங்கிவிட்டால் ஒரு மகிமை. இது யூஸ்லெஸ். மண்ணுக்குருதியை வைத்து மகிமை மகிமை என்று சொல்வதை என்னவென்று அடுத்தது அவர் சொல்லுவார் என்று தெரியுமா? அவளுடைய லட்சையே அது அவளுக்கு வெட்கம் உண்டாக்கும். லட்சை என்று சொல்ல லட்சையை உண்டாக்கி விட்டது, வெட்கத்தை உண்டாக்கும். அது அவனை பாதுகாக்காது, அவனுக்கு முடிவிலே கொண்டு வந்து தருவது லட்சை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் கனத்தை உண்டாக்கும், அது கௌரவமான வாழ்க்கையை தரும். இவர்களோ மண்ணுக்குருதிகளை நாடி சென்று அதை போய் செய்து வாழ்ந்தபடினாலே இந்த பாம்பு காட்டின இந்த பழத்தை போல் லட்சியாகி போய்விட்டதே, அது அவளுக்கு வெட்கத்தை கொண்டு வந்து கொடுத்தது என்று அவர் சொல்லுவார். அவர்கள் பூமிக்கு அடுத்தவர்களை மட்டுமே சிந்திக்கிறார்கள். இது இன்னொரு ஒரே சிந்தை. எப்பொழுது பார்த்தாலும் மண்ணுக்குருதியே சிந்தித்து மண்ணுக்குருதியே பேசிக்கொண்டு இருந்தால் நம்முடைய சபையை இன்னும் கொஞ்ச நாட்களிலே விசாலமானதை மாற்றி நிறைய பேர் வந்துவிட்டால், ஆட்டேங்கப்பா சபைக்கு ஒரு சந்தோஷம் உண்டானால் அந்த சந்தோஷத்தை சபைக்கு ஆண்டவர் கொண்டு காணிக்கையை கொடுக்க முடியுமா? சொல்லுங்கள், கொடுக்க முடியுமா? அதுபோன்று இவர்கள் அந்த பூமிக்கு அடுத்தவளையே சிந்திக்கிறார். அந்த வார்த்தையை பாருங்கள், பூமிக்கு அடுத்தவளையே. they don't bother about தங்களுடைய தாழ்மை, தங்களுடைய நொறுங்குண்ட ஜீவியம், சிலுவையினுடைய வாழ்க்கை, சுயத்தை வெறுத்தல், தேவனுக்கென்று முதலிடம் கொடுத்தல் எல்லாம் காட்டிலே பறந்து விடும். கர்த்தருக்கென்று ஊழியங்கள் செய்து எல்லாம் காட்டிலே அதை பறந்து வைத்து போடுவார்கள். ஏனென்றால் சிந்தை பூமிக்கு அடுத்தவளையே என்ற சிந்தைக்கு போய் ஃபிக்ஸ் ஆகிவிட்டது. காக்க முடியாதபடி அவர்கள் உப்பு தூணை நின்று விட்டார்கள், அங்கே ஃபுல் ஸ்டாப்பாய் மாறி போய்விட்டார்கள். அடுத்து என்ன சொல்வார்? நம்முடைய குடியிருப்போ. சொல்லுங்கள். ஹல்லேலூயா, பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ். யூ மஸ்ட் சே வித் ஜாய், மகிழ்ச்சியோடு சொல்ல வேண்டும், நம்முடைய குடியிருப்போ. சொல்லுங்கள். பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி அப்போட் கால் மேலே இருந்து, ஆண்டவரே சேமி இங்கே ரட்சியும், நான் இவ்வளவு கேவலமாக வாழ்கிறேன், என் சிந்தையிலே பாவம் குடி கொண்டிருக்கிறேன், ஐயோ நான் எப்படி இருந்தேன், இப்படியெல்லாம் கெட்டு போய் கொண்டிருக்கிறேன் என்று அவரை பார்த்து எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றதுக்கு பதிலாய் உங்கள் சிந்தையை யோசித்து பாருங்கள். என்னத்தையோ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். வாட் எவர் இட் இஸ். இப்பொழுது உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுதே ஏதோ ஒன்று எதிர்பார்த்து கொண்டிருப்பதை போல், ஐ டோன்ட் நோ, எதுவாக இருந்தாலும் என்ன, அப்படி எதிர்பார்த்து கொண்டிருப்பதை போல் ஒரே சிந்தையாக இருக்கக்கூடிய நேரங்களிலெல்லாம் வேத புத்தகம் வாசிப்பதற்கு நேரத்தில் வேறு சிந்தை நான் அனுமதித்ததே இல்லை. இருந்தால் முழங்கால் மூடிவிட்டு முழங்கால் படியிட்டு கெடிடா அதை வெளியே வேற்றின பிறகுதான் மீண்டும் வேத வாக்கியத்தை களங்கமில்லாத ஞானப்பாணியில் போய் வேறொரு சிந்தை கலந்து அதை ஞானப்படுத்தி அதை கொச்சைப்படுத்தி வைப்பதால் ஐ ரிமூவ் தேன், அதை அகற்றி வைத்து விடுவேன். வேறொரு சிந்தை இடம் கொடுத்ததே இல்லை. எனவே அதை அவர் என்னவென்று சொல்கிறார்? பூமிக்கு அடுத்தவர்களை சிந்தித்து இவர் குடியிருப்பு பரலோகத்திலே, நம்முடைய பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தரைத்தானே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னொன்று எதிர்பார்க்க வைத்து விடுகின்ற ஒரு சபையை மாறிவிடலாமா? அறிக்கை செய்து கொண்டே இருங்கள், சீக்கிரமாய் பரலோகத்தில் போய் வீட்டை கட்டி விடுவீர்கள். என்னுடைய சிந்தை முழுவதும் வீடு வரும் என்று காத்திருக்கிறான். பட்டு செல்ல வேண்டும் என்று அறிக்கை செய்து கொண்டே இருங்கள். அதுவும் என்ன கலர் என்று கூட கேட்கலாம் என்று தாராளமாக அவர்கள் புழு மூட்டையை அவிழ்த்து விட்டு அதை எதிர்பார்க்க வைத்து விடுகிறார்கள். மண்ணை எதிர்பார்க்க வைப்பது ஊழியமா? மண்ணை எதிர்பார்க்க வைப்பது ஆண்டவரா? மண்ணையே பார்த்து கொண்டிருக்க வைப்பது எந்த பரிசுத்தவான் அதை செய்வான்? பரலோகத்தை நோக்கி பார்த்தவன் எக்காலத்தும் அவன் விண்ணுக்குரிய காரியத்தை குறித்து மேன்மை பாராட்டோ அதை பார்க்க செய்யவோ செய்திட மாட்டான். கர்த்தர் நல்லவர், அவரை தேடியவனுக்கு ஒன்றும் குறையவிடாது சொல்லுவான். சிங்கக்குட்டியிலோடு தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடியவனுக்கு ஒரு நன்மை குறையவிடாது என்று அடித்து சொல்வான். கர்த்தர் நல்லவர் என்பதை நான் ருசித்ததை போல் நீங்கள் ருசித்து பாருங்கள் என்று சொல்லுவான். அல்லேலூயா. அந்த அற்புதம் எங்கே இருக்கிறது? களங்கமில்லாது, அங்கே கொச்சைப்படுத்தப்படாத அந்த அற்புதம் எங்கே இருக்கிறது? இவன் வேறொன்றை எதிர்பார்த்து அதை அவன் ஏதோ கொஞ்சம் பெற்றுக்கொண்டால் அதை ஒரு சாட்சி சொல்லி
அதை கேட்ட மனுஷர்கள், ஆகா இவனுக்கு கிடைத்து விட்டது, நமக்கு கிடைக்க வேண்டும், அறிக்கை செய்வோம். நமக்கு எல்லாம் எனக்கு பணம் இருக்கிறது, எனக்கு பணம் இல்லாவிட்டாலும் காசில் எனக்கு நிறைய பணம் இருக்குது, எனக்கு கர்த்தனுக்கு எல்லாம் கொடுத்துருக்க என்பதை போல் அவர்கள் சும்மா பணத்தை வைத்திருப்பது செய்து கொண்டு மற்றவிடத்தை போய் பிச்சை கேட்பதை போல் எதிர்பார்த்து கொண்டு வாழ்வதா? அதுபோன்ற ஒரு டபுள் ரோலை ஆரம்பித்து விட்டார் என்று சொன்னாலே இவருடைய சிந்தை சிலிப்பாகி கொண்டு போயிடுது. மண்ணுக்குரிய சிந்தைகள் அவர்கள் போக தொடங்கி விட்டார்கள். வீண் அறிக்கையை செய்ய தொடங்கி விட்டார்கள். விசுவாச அறிக்கையை செய்து நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று நாம் போயிருந்த உலகத்தை விட்டு விலகி வாழ வேண்டாமா? இந்த உலகத்தை சபையில் வைத்து வாழ்கின்ற வாழ்க்கையை நாம் அறிந்த விலகி இருந்திருக்க வேண்டாமா? வஞ்சனைக்கு ஆகிவிடலாமா? ஏதேன் தோட்டத்திற்குள் தான் அங்கே வந்து பிசாசு வஞ்சனை செய்வதற்கு விட்டுவிட்டு நீங்கள் சிந்தையிலிருந்து தவறி மண்ணுக்குள் வீழ்வதை தடுக்க வேண்டாமா? வேகமாய் மண்ணுக்குள் வந்து கொண்டிருக்கிறீர்களே, அதை ஸ்டாப் பண்ண வேண்டாமா? அதை அவர் சொல்லுவார். அவர் கடைசி என்ன சொல்லுவார் தெரியுமா? இந்த ஏக சிந்தையை பற்றி 4 கர்த்தருக்குள் ஒரே சிந்தை என்று அதை சொல்லி அப்படி வாழ்ந்தவர்களை பற்றி என்ன சொல்வார் பாருங்கள். அந்த 1ஆம் வசனத்திலே நம்ம எல்லோரும் என்ன எழுதுவோம்? எனக்கு பிரியமானவர்களே என்று எழுதுவோம். அதை சொல்வதற்கு முன்பாக ஏக சிந்தை கொண்டவர்களை வைத்து எழுதுகிறார். எனக்கு பிரியமும் எனக்கு வாஞ்சையும் மான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே, நான் அந்த எல்லையை நோக்கி ஓடுகிறேன், அதே இடத்திற்கு ஓடி வருகின்ற கிரீடத்திற்கு வருகிறவர்களே, எப்படி அடைமொழியெல்லாம் கொடுத்து விட்டு பிரியமானவர்கள் என்று பிரியமானலை கடைசியில் தான் சொல்லுகிறார். ஏற்கனவே பிரியமான தான் எழுதுவார். ஆனால் இப்பொழுது இந்த லக்கை நோக்கி தொடர்கின்றவர்களை பார்த்து, இந்த சிலுவையை பற்றி வாழ்கின்றவர்களை பார்த்து அவர் என்ன எழுதுகிறார்? எனக்கு பிரியமும் 1, எனக்கு வாஞ்சையும் 2, எனக்கு கிரீடமும் 3, இந்த பிரியமும் வாஞ்சையும் 2வது சந்தோஷமும் 3 கிரீடமுமானவர்களே 4, இந்த 3 நடைமுறையை வைத்து பிரியமானவர்களே என்று இருப்பது சிறப்பல்லவா? அப்படியல்லவோ சபையில் இருக்க வேண்டும். இவர்கள் பிரியமானவர்கள் என்று சொல்வதற்கு முன்பாக பிரியமும் சரிதான், வாஞ்சையும் சந்தோஷமும் கிரீடமும் கொண்டவர்கள், இவர்களை போற்றி மகிழ்வு கொண்டாடி பிரியமானவர்களே என்று கூறி இன்னொரு பொறுப்பை அவர்களுக்கு ஒப்படைக்கிறார். இந்த பொறுப்பை அவர் ஒப்படைக்கிறார். எப்படியே இந்த அழைப்பின்படியே முன்னால் கூறப்பட்ட அந்த 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட இந்த அழைப்பின்படியே இப்படியே கர்த்தருக்குள் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு நீ புத்தி சொல்லு. அவர்கள் கர்த்தருக்குள் அந்த 2வது வசனத்தில் ஒரே சிந்தியாக இருக்கும்படி 2 பேரை சொல்லுவார். அந்த அயோத்தியாளுக்கும் சிந்திகையாளுக்கும் புத்தி சொல் என்று சொல்கிறார். ஏனென்றால் இவர்கள் கீழே கர்த்தருக்கு என்று ஊழியம் செய்தவர்கள், ஒரு காலத்திலே ஊழியம் செய்தார்கள் என்று அந்த 3ஆம் வசனத்திலே சொல்லுவார். அவர்கள் உடன் விளையாட்களை ஒரு நாளில் என்னோடு சுவிசேஷ ஊழியத்திற்கெல்லாம் வந்தவர்கள் தான். போய் தயவுசெய்து அவர்களுக்கு புத்தி சொல்லு. அவர்கள் இப்பொழுது ஏக சிந்தியாக இல்லை, வேறொரு சிந்தைக்கு அவர்கள் போய்விட்டார்கள். புத்தி சொல்லு என்று சொன்னார். நான் கேட்கிறேன், தேவ சிந்தையை கொண்டவன், ஒரே சிந்தையை கொண்டவன் சிந்தையிலிருந்து தவறியவர்களை புத்தி சொல்வான். இது வேறொரு இயேசு என்று கண்டுபிடிப்பான், இது வேறொரு நீங்கள் சுவிசேஷம் என்று கண்டுபிடிப்பான், வேறொரு ஆவிக்கு பொய் என்று கண்டுபிடிப்பான். புத்தி சொல்லு என்று சொல்கின்ற அந்த பகுதிக்கு நம்ம எல்லோரும் வந்தால் சபை பாதுகாப்பாக இருக்கும். யாராவது எங்கே வெளியில் உள்ள மக்களை கண்டால், அது வேறொரு சுவிசேஷத்தை பற்றி கொண்டு வாழ்ந்தால் அந்த சபை பாதுகாப்பாக இருக்கும். அதுபோன்ற ஒரு சபையாய், ஜீவன் கொண்ட சபையாய், கீழானையில் அல்ல மேலானைகளையே நோக்கி பார்க்கிற சபையாய் வாழ நம்முடைய ஆண்டவர் இன்று வரைக்கும் அனுகிரகம் செய்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. வேறு சிந்தையாக இருக்கிறவர்களை புடைத்து எடுத்து எங்கேயோ போட்டு வைத்திருக்கிறார். அது தெய்வ செயல், யாரோ செய்த செயல் என்று நான் நம்புவதே இல்லை. God did that. ஏற்கனவே 1 வருடத்திற்கு முன்பு வாக்குத்தத்தம் செய்ததை செய்து முடித்தார். செய்தவர்கள் யார் என்று பார்க்கும்போது ஆச்சரியம். என்ன, இவர்கள் மூலமாக ஆண்டவர் இதை செய்கிறாரா, செய்ய அனுமதித்து விட்டாரே. ஐயோ, இந்த சகோதரமும் இப்படியா, இந்த சகோதரமும் இப்படியா என்று, இந்த சகோதரியும் இப்படியா, இந்த குடும்பமும் இப்படியா என்று ஒரு ஆச்சரியம்தான் வந்ததே அல்லாமல் செயலை கர்த்தர் செய்தார் என்பதிலே ஊர்ஜிதமாய் நான் நம்பியிருந்தேன், இன்றும் நம்புகிறேன். களஞ்சியங்களை வைத்திருப்பதை போல் உங்களையும் வைத்திருக்கிறார் என்று நான் நம்பியிருக்கிறேன். கர்த்தருக்கு அந்த மகிழ்ச்சியும் கிரீடமாய் மாறுகின்றவர்களாய் எல்லோரும் மாறி வளருங்கள், ஓங்கி வளருங்கள். நாம் படைக்கப்பட்டு களஞ்சியமாய் சேர்த்து வைத்து விட்டார் என்று இருமாப்பு கொண்டு வந்து வைத்துவிட வேண்டாம்.
கவனமாக இருந்து வளருங்கள். ஐ க்ரோ டெய்லி, ஐ ஸ்டாண்ட் பிஃபோர் காட். எனக்கு முன்பாக நின்று ஒவ்வொரு நாளும் என்னை சுற்றி எடுத்துக்கொள்கின்ற வாழ்க்கை தான் தட்ஸ் அ இம்பார்ட்டன்ட் லைஃப் ஃபார் மீ. ஸோ இம்பார்ட்டன்ட், மோர் தென் த மினிஸ்ட்ரி. ஊழியத்தை விட என்னை பொறுத்தவர்களே ஜீவன் இல்லை என்றால், என்னோட அபிஷேகம் அங்கே போய்விட்டது என்றால், ஐ ஆம் ஜீரோ, சைஃபர், நத்திங். ஐ நோ மை செல்ஃப், ஐ எம் ரியலி a zero man, பட் ஐ ஆம் சம்திங் வித் காட். தேவனோடு கூட கொண்டவனாய் இருக்கிறது ஒரே காரியம், ஐ ஹவ் காட். தேவனை வைத்திருக்கிறேன், அவரோடு ஒட்டி உறவாடி நான் வாழ்கின்ற வாழ்க்கையை தவிர வேறொன்றும் எனக்கு மேன்மையாக வைத்து வாழ்ந்ததில்லை ஐயா, ஒரு நாளும் வாழ்ந்ததில்லை. அதுபோன்ற வாழ்க்கை எல்லோரும் வைத்து வாழ சபை சீரும் சிறப்புமாய் வருங்காலங்களிலே இன்னும் அதிகமாய் ஒரு வருடத்திலே புத்தொழி பெற்றதாய் எல்லோரும் அபிஷேகத்திலே ஓடி ஆடி தேவனுக்கு என்று ஊழியம் செய்கிறவர்களாய், சபையை நேசிக்கிறவர்களாய், அன்பிலும் ஐக்கியத்திலும் கட்டப்பட்டதாய் மாற இறைவன் ஆண்டவர் இயேசு அருள் புரியவாராக. ஆமென். நாம் யாவரும் தலைவணங்கி எல்லோரும் எழுந்து நின்று நாம் ஆண்டவரை துதித்து சோதரி கடவோம். நல்ல பிதாவை, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய சபையிலே நீ ஆளுகை செய்வதை அறிந்திருக்கிறோம். உடைய திருவார்த்தை இருபுறம் கருக்குள்ள பட்டயமாய் எங்களிடத்து வருவதும், எங்கள் ஆவியும் ஆத்துமாவையும் பிரித்து காண்பதும், உலகத்தையும் விண்ணையும் மண்ணையும் பிரித்து காண்பிக்கின்ற உங்களுடைய ஜீவ வார்த்தைகளுக்கு நன்றி. தொடர்ந்து உங்களுடைய சபையிலே நாங்கள் யாவரும் பத்திரமாய் இருக்க, ஒருவராவது நாங்கள் பயந்திருக்கிறபடி அந்த பிசாசனுடைய சர்ப்பத்தினுடைய வஞ்சகம் ஏதேன் தோட்டத்தில் விளைந்ததை போல் ஏற்பட்டு விடாதபடி, அந்த ஆக்சிடென்ட் நடந்து விடாதபடி இருக்க நாங்கள் பயந்து ஜெபம் செய்கிறோம். உங்களுடைய சபையை நீர் பார்த்து நல்ல பிரதான மேய்ப்பராக இருக்கிற நீர் மந்தையை மேய்த்து நடத்துவீராங்க, ஆஸ்வதிப்பீராங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.